सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। हरि ओम्. हरि ओम्. நேற்றுக்கு சிருஷ்டி கிரமத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். அனாதியா இருந்த அவ்வியத்தம், அவ்வியத்தம்னா பிரகிருதி, மாயா, அவ்வியத்தம்னு பேரு. அது கால தத்துவத்தினால ஈஸ்வரன் அதை நோக்கும்போது ஈஸ்வரன் சங்கல்பிக்கிறார், சிருஷ்டி பண்ணலாம் உலகத்தை அப்படின்னு சங்கல்பிச்சு ஒரு அந்த மூன்று குணங்கள் சமமாக இருக்கும்போது சிருஷ்டி வராது. மூன்று குணங்கள் அப்படி அஜிடேஷன் வரும்போது, ஒரு மூன்று குணங்கள் இந்த சமநிலை போகும்பொழுது கிரியேஷன் ஆரம்பிக்கிறது. சமத்துவமா இருக்கும்போது, சமநிலை இருக்கும்போது கிரியேஷன் இல்லை. அதுல ஒரு சமநிலை போகும்போது கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றது. இந்த விஷயத்தை நேற்று படிச்சோம். யுகபத்து சிருஷ்டி, கிரம சிருஷ்டி என்ற விஷயத்தையும் பார்த்தோம். யுகபத்துனா உதாரணம் என்ன அப்படின்னா, கனவு எப்படி ஒரே நேரத்துல டக்குன்னு அப்படியே எல்லாமே சிருஷ்டி ஆகுறது, சிஸ்டமேட்டிக்கா வரல, அதனால அது யுகபத் சிருஷ்டி. கிரம சிருஷ்டினா சிஸ்டமேட்டிக்கா வருது, ஒன் பை ஒன், அது கிரம சிருஷ்டி. இப்ப நம்ம இங்க படிக்கிறது கிரம சிருஷ்டி. 6 விதமான அனாதிகள். 6 விதமான அனாதைகள் வேற. அனாதைகள் இல்ல, அனாதிகள். அனாதை அப்படின்னா ஆர்ஃபன் சொல்லுங்க. அனாதிகள், அனாதி அப்படின்னா ஆதி அற்றது, அனாதி. 6 விஷயங்கள் ஆதி அற்றது. ஜீவன் நாம என்றைக்கு முதல்ல நம்ம என்றைக்கு தோன்றினோம் அப்படின்னு தெரியாது. அதுக்கு ஆன்சர் இல்லை. எதுக்கு ஆன்சர் இல்லையோ அது அனாதி. டேட் சொல்ல முடியாது. அனாதி. ஜீவன் அனாதி, ஈஸ்வரன் அனாதி, விஷுத்தா சித், அந்த சித் ஆத்மா அனாதி, பரமாத்மா அனாதி. ஜீவ ஈஷயோகோ பிதா, ஜீவனுக்கும் ஈஸ்வனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேதம் இருக்க, அதுவும் அனாதி. என்றைக்கு நாம் அவனிடமிருந்து பிரிந்து வந்தோம் அது அனாதி, எனக்கும் தெரியாது. ஜீவ ஈஸ்வர விஷுத்தா சித், பிரம்மம் அனாதி. விஷுத்தா சித்னா பிரம்மம், அது அனாதி. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள அந்த பேதம் அனாதி. அவித்யா, அவித்யா அனாதி. தச்சித்தோர் யோகா, அவித்யைக்கும் அந்த சித்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு, அந்த தாதாத்மியம் இருக்கு, அதுவும் அனாதி. தச்சித்தோஹோ அவித்யா, அவித்யா வந்து தனி, அவித்யையும் சித்தம் கலந்திருக்க. சித்துடன் இணைத்தாய் அப்படின்னு சொல்ல பாரதியார். சித்துடன் அசித்தை இணைத்தாய், அந்த இணைக்கிறது இருக்கிறது, சித்த அசித்து, எப்படி அது தாதாத்மியம் உண்டாச்சு, அது அனாதி. ஷட் அஸ்மாகம் அனாதியா, அந்த 6 அனாதிகள் அப்படின்னு வேதாந்தம் சொல்லு. ஜீவன் அனாதி, ஈஸ்வரன் அனாதி, இந்த பிரம்ம விசுத்தா சித், விசுத்தா சித்னா சித் பரம்பொருள், பிரம்மம் அனாதி. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் அனாதி, பேதமே அனாதின்னு சொல்ல. அவித்யை அனாதி, அவித்யையும் சித்தம் எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு, சித்தம் மிக்ஸ் ஆயிருக்கு, அது தச்சித்தோ யோகா. யோகனா 2 சேர்ந்து இருக்கு. இந்த 6 அனாதிகள் அப்படின்னு சொல்லு. எப்போ தோன்றியது அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. ஒருவேளை கேள்வி கேட்ட தெரியாது, ஆன்சர் தெரியாதுன்னு சொன்னா ஒரு நல்லா இருக்காதுன்றதுனால அனாதி தான் ஆன்சர். அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோன்னு சொல்லக்கூடாது, அனாதி. இந்த 6 விதமான விஷயங்களும் அனாதி. ஏன் இது அனாதின்னு படிச்சோம் அப்படின்னா, இங்க இந்த ஸ்லோகத்துல அதுதான் அப்படி என்ற கால அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம் அனாதி, அனாதி. ஜீவன் மட்டும்தான் அனாதி அப்படின்னா 6 விதமான விஷயங்கள் அனாதின்னு பார்த்தோம். ஓகே, அனாதி. எங்கெங்கெல்லாம் நமக்கு உதவியா இருக்கோ அங்கெல்லாம் பல ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நம்ம விஷயத்தை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு படிச்சுக்குவோம். இப்ப அடுத்து, உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தோடு ரசோகுணம் தமோகுணம் தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் முக்குணமும் 3ஆய் ஒத்துழவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. 3 குணங்களை பத்தி பேசுறது வேற ஒண்ணும் இல்லை. 3 குணம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவ குணத்தோடு குணத்தினோடு, ரஜோகுணமா ரசோகுணம். நம்ம சன்ஸ்கிரிட்ல வந்து ராஜான்னு பேரு வைப்போம், ராஜா அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்க தூய தமிழ்ல ராசா அப்படின்னு கூப்பிடுங்க. இங்க வட ராசா அப்படின்னா தமிழ், இங்க வட ராஜா சன்ஸ்கிரிட்.
ராஜாவா ராசான்னு சொல்லணும். அதே போல ரஜோ குணத்தை ரசோ குணம், ரஜோகுணம் தமோகுணம், நமக்கு 3 குணம் தான். சோ சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம், இந்த மூன்றுக்கும் 3 கலர் கொடுக்குறார். அந்த 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 குவாலிட்டிஸ் பார்க்கும்போது கலர் ஞாபகத்துக்கு வருது. என்ன கலர்னா சத்துவத்துக்கு உத்தம வெளுப்பு, வெளுப்புனா சத்துவ குணம். அதை நம்ம சிம்பாலிக்கா சில நாடகங்கள் போடும்போது குழந்தைங்களை வச்சு சத்துவ ரஜஸ் தமஸ் 3த்துக்கும் எப்படி சிம்பாலிக்கா போடணும், 3 ட்ரெஸ் கலர் போடுவோம். வெள்ளை கலர் போட்டா சத்வா, அப்போ செம்மை. சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டோம்னா அது ரஜோகுணத்தை குறிக்கிறது. உரைத்திடும் கருப்பு, கருப்பு பட்ட தமஸ். ரொம்ப சிம்பிள் பாருங்க. அந்த மனசுக்கு இந்த குணங்கள் வரும்பொழுது இந்த கலரோட அது ஃபிக்ஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா, சைக்கலாஜிக்கலா ஃபிட் ஆகுது. அது சொல்லு 3 குணங்களுக்கு 3 கலர். இன்னொன்னு என்ன, சுத்தமோடு, சுத்தம் அழுக்கு இருட்டு, அதோட குணங்கள் என்ன? சத்துவகுணம் தூய்மையானது, ரஜோகுணம் அழுக்கு. அழுக்குன்னா அதுல டர்ட் வருது, காம குரோதோ லோபோ மோக மதம் ஆச்சரிய அழுக்கு. இருட்டுன்றது தமோகுணம். 3 கலர், 3 குணங்கள், 3 விதமான நேச்சர் சொல்லுது. சொல்லும் முக்குணமும் 3ஆய். இந்த 3 குணங்கள் இருக்கு, 3ஆய் ஒத்துழ வேணும் தமிழ் ஒரு குணம் அதிகமா. 3 குணங்களுக்கும் இப்படி குணங்கள் சொல்லப்பட்டு கலர் சொல்லப்பட்டாலும் ஒரு குணம் மேல வரும்போது மற்ற 2 குணங்கள் கீழே போகும், மற்ற குணம் வரும்போது மற்ற 2 குணங்கள் கீழே போகும். இதுதான் நேச்சர். இது குணங்களை பத்தின ஒரு ஸ்டடி. அது 3 விதமான குணங்களை உள்ளடக்கியது பிரகிருதி அல்லது அவ்வியத்தம் அல்லது மாயா. தெய்வீகேஷா குணமயி மம மாயா சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மா கீதையில. என்னுடைய மாயை தெய்வீகமானது, முக்குணமயமானது. குணமயமான 3 குணங்கள், 3 குணங்களுக்கு 3 கலர், 3 நேச்சர் சொன்ன இந்த 3 விதமான குணங்களை உடையது அவ்வியத்தம். ஓகே, ரைட். இப்ப இங்க பாருங்க, இதை சுருக்கமா படிக்க. சில நேரத்துல அந்த செய்யுள் படிக்க முடியல, அது புரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி படம் வரைஞ்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர் பிரம்மம் என்ன பண்ணுச்சுன்னா கால தத்துவத்தை கை கொண்டது. ஏதோ ஒரு காலத்துல, என்னைக்கும் தெரியாது, அது அனாதி. கால தத்துவத்தை கை கொண்டு அவ்வியத்தத்தை நோக்கியது, தன்னிடமிருந்த அந்த மாயை நோக்கியது. அதை நோக்கும்போது ஈசன் உட்பார்வையாலே நோக்கும்போது சங்கல்பம் செய்தது. அப்போ என்னாச்சுன்னா சத்துவகுணம் தமோகுணம் ரஜோகுணம், இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் வந்து அந்த சமமாக இருந்த அந்த குணங்கள் வந்து ஒரு அஜிடேஷன் உண்டாச்சு, தாரதமியம் உண்டாச்சு. அந்த சமநிலையை இழந்தது. எதுனா அந்த 3 குணங்கள். இது 3 குணம் எங்க இருக்கு? அவ்வியத்தம். அவ்வியத்தனுடைய 3 குணங்கள் சமநிலையை இழந்தது. ஏன்? ஈசன் உட்பார்வையாலே சிருஷ்டிக்கலான்னு சங்கல்பிக்கிறேன். இதுக்கப்புறம் சிருஷ்டி ஆரம்பமாச்சு அப்படின்னு அடுத்த விஷயங்கள் வரும். அது எப்படின்னா பார்ப்போம், அது சொல்ல போறாரு. ஓகே, சிருஷ்டிக்கு ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் சொல்றது வேதாந்தம். ரைட். இது ஒரு விதமான சிருஷ்டி மெத்தட் சொல்லி இன்னொரு விதமான சிருஷ்டி சிந்தனை இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு வழி இதுவாம், இது ஒரு வழி, ஒரு விதமான தாட் சிருஷ்டிக்கு. இத்தை ஒரு வழி வேறா சொல்ல, இதையே வேற ஒரு வழியாவும் சொல்லுவார்கள். வேற ஒரு தாட்டும் இருக்கு, வேற விதமாவும் சொல்லலாம். இது ஒரு வழியா, இது ஒரு வழி இதுவாம், இத்தை ஒரு வழி வேறா சொல்வார். இதையே, இத்தைனா இதேன்னு சொல்றல, இத்தையும் கொண்டு வந்த ஒண்ணு சொல்றோம்ல நம்ம தமிழ்ல. இத்தை யாரும் ஒண்ணு கொண்டு வர சொல்லலாம். இத்தனை இதை. இந்த இத்தைன்றது தமிழ்ல இதை, நம்ம அப்படிதான் பேசுறோம். அப்போ நம்ம தமிழ்ல சாமானியம் இத்தையும் கொண்டு வந்த, இத்தை யாரு ஒண்ணு கூட்டிட்டு வர சொன்னா, இத்தைன்னு சொல்லுவாங்க. இத்தை ஒரு வழி வேறா வேற ஒரு வழியாவும் சொல்லுவாங்க. மருவும் அவித்தியம், அந்த அவ்வியக்தம் அப்படியே இருக்கு. அந்த அவ்வியக்தம் தான் கரெக்ட். தானே மகத்தத்துவமாகும். அவ்வியக்தம் என்ன ஆகுதுன்னா மகத்தத்துவமாக மாறும். மகத்தத்துவம்னு சன்ஸ்கிருதம் சொல்றோம். மகத்தத்துவம், அந்த அருள் மகத்தத்துவம், அருள் வடிவான அந்த மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும், அகம் தத்துவமாக மாறுகிறது. அப்ப அவ்வியக்தம், மகத்தத்துவம், அகம் தத்துவம், கரு அகங்காரம், இந்த மூலமாக இருக்கக்கூடிய அகங்காரம் 3ஆ காட்டிய குணமாம் என்று. இந்த அகங்கார தத்துவத்துல 3 குணங்கள் இருக்கிறது. 3 குணங்கள் வெளிப்படுகின்ற இடம் இந்த அகம் தத்துவம். இது வேற விதமா சொல்றாங்க. ஒரு விதமா சொன்னது இப்படி, வேற விதமா சொன்னது இப்படி, அவ்வளவுதான். இது வேற ஸ்லைடு, எக்ஸ்கியூஸ் மீ, இது வேற ஸ்லைடு. முன்னாடி ஸ்லைடு போல இருக்குன்னு இது வேற. முன்னாடி ஈஸ்வரன் இருக்கும், ஈஸ்வரன் கால தத்துவம் அவ்வியத்தம் இருக்கும். இப்ப இங்க அவ்வியத்திலிருந்து மகத்தத்துவம் உண்டாச்சு, மகத்தத்துவம் அகம் தத்துவம் உண்டாச்சு. மகத்தத்துவம்ன்றது டோட்டல் இன்டலெக்ட் எல்லா டிரான்ஸ்லேஷன்ல மகத்தத்துவம்
சமஷ்டி புத்தி தத்துவம். அதான் புத்தி சாத்துரியம். சமஷ்டி சிருஷ்டிக்கு அந்த புத்தி வேணும். அதனால சமஷ்டி புத்தி தத்துவம் தான் மகத்தத்துவம்னு பேர். அதுல இருந்து அகம், நான் என்கின்ற எண்ணம் உருவாது ஈஸ்வரனுக்கு. அதுக்கப்புறம் அந்த அகம் தத்துவத்துல இருந்தா ரஜோகுண தமோகுணம், ரஜோகுண சத்துவகுணம், ரஜோகுண தமோகுணத்தை கைப்பற்றி உலகத்தை ஆரம்பிக்கிறார். உலகத்தை சிருஷ்டி பண்றார். மூலமான வஸ்து என்ன, மூலப்பொருள் என்ன, ரா மெட்டீரியல்னு சொல்லுங்க. இந்த ரா மெட்டீரியல் வாட் இஸ் பர்பஸ் பிஹைண்ட் த கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுதான். இது ரா மெட்டீரியல். இது வந்து அவ்வியத்தத்துவம், மகத்தத்துவம், அகம் தத்துவம். அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி எது படிச்சாலும் இதுக்கு ஆரம்ப ஸ்தானம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் தான். இங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி சில சிந்தனைகள் மாறுது. 2 விதமான சிந்தனை. முன்னாடி என்ன படிச்ச, ஈஸ்வரன் கால தத்துவத்தை கைப்பற்றி அவ்வியத்தில் அந்த குணங்களுடைய சாமியத்தை போக்கினான். அப்ப சிருஷ்டி ஆரம்பிச்சு. அடுத்த விதமான சிந்தனை, அவ்வியத்திலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவம் அகம் தத்துவம், அதுக்கப்புறம் 3 குணங்களை வைத்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சிருஷ்டிக்கு மூலமாக இருக்கிறது இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். ஓகேவா? இதை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் ஈஸ்வர வர்ணனம். ஈஸ்வரன்னா யார் அப்படின்னு வருது. ஈஸ்வரன்னா யார்? நம்ம கிராமத்துல ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லுவோம். ஈஸ்வரன்ற ஒரு வார்த்தை சின்ன வயசுல ஈஸ்வரன் கோயிலுக்கு. இது மாரியம்மன் கோயில், பெருமாள் கோயில். விஷ்ணு வந்து பெருமாள் கோயில்னு சொல்லுவோம். அம்மனும் மாரியம்மன் சொல்லுவோம். ஈஸ்வரன் சொன்னாலே சிவன் தானே நினைச்சுட்டு இருக்கு சின்ன வயசுல இருந்து. ஈஸ்வரன்ற பதம் வந்து சிவனுக்கு தான் போகும் பொதுவா. ஈஸ்வரன் கோயில சிவன் கோயில் அர்த்தம். வேதாந்தத்துல ஈஸ்வரன் அப்படின்னா ஒரு ஒரு ஹையஸ்ட் கான்செப்ட், இறைவன், கடவுள், இறைவன் அப்படி ரிலீஜியஸா நம்ம சொல்லும் போது வேதாந்தத்துல ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம். இக்குணங்களிலே வெண் போன்று இருக்கும் சிச்சாயை தோன்றும். இந்த குணங்கள்ல, இந்த சத்துவ ரஜஸ் தமோ குணங்கள்ல அந்த பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் படுறது. அதுல பட்ட உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிரம்மத்தினோட ரிஃப்ளெக்ஷன் அந்த அவ்வியக்தமா இருக்கக்கூடிய 3 குணங்கள்ல அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே கற்பனை பண்ணிங்க, வேற வழி இல்லை. இது கான்செப்ட்ஸ் அப்டிராக்ட். பிரம்மத்தினுடைய சாயை இக்குணங்களிலே விண் போன்று, ஆகாசம் போன்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் விண் போன்று இருக்கும் சித் சாயை தோன்று. சித்து சாய், சித்துனா பிரம்மம், சித் சாயினா பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் எங்க படுறது? குணங்களில படுறது. இந்த குணங்கள்ல பிரம்மத்தோடைய பிரம்மம் அதுல பட்டு அந்த குணங்கள்ல அது மின்றது, தகன்னு மின்றது, ரிஃப்ளெக்ஷன் போல நினைச்சு. அது வந்து சித் சாயைன்னு பேர். முக்குணங்களினும் தூய்தாய் முதற் குணம் மாயையாகும். இது விட்டு அப்புறம் வர இது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கேர வரும். இதை விட்டுருக்கு, அப்புறம் வர. அந்த பிரம்மம் மாயையில படும்போது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் பேரு சித் சாயைன்னு பேர். அப்ப சித்துனா என்ன? பிரம்மம் தான். சத்து சித்தானது 3 விதமான சொரூபம் சொல்றோம்ல. சித் ஆக இருக்கக்கூடிய பிரம்மம் இந்த மாயில பட்ட உடனே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, சித் சாயைன்னு பேரு. முக்குணங்களினும் தூய்தாய் முதற் குணம் மாயை. அதோடு அது அப்புறம் வருது. அக்குணம் பிரம்மச்சாயை அந்தர்யாமி. அந்த பிரம்மச்சாயை இருக்கு, அதான் அந்தர்யாமின்னு பேரு. ஈஸ்வரன் அதுக்குதான் பேரு, அந்தர்யாமி அதுக்குதான் பேரு. வர எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாகும். எந்த குணங்களும் பற்றாத அந்த ஈஸ்வரன் இருக்காரு, அவன் தான் நிமித்த காரணம். ஈஸ்வரன் பேரு. இந்த ஜகத்துக்கு அவன் தான் காஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். கொஞ்சம் லேசா புரியலன்னா பரவாயில்ல, விடுங்க. அப்புறம் திரும்பி வந்தா புரிஞ்சிடும். ஓகே, இது அப்படியே விடு. ஜீவ வர்ணனம். ஈஸ்வரனுக்கு இது சுழுத்தி, இதுவே காரண சரீரம். ஈஸ்வரனுக்கு முன்னாடி சொன்ன ஈஸ்வரனுக்கு இந்த நிலை இருக்க, இந்த காரணமாக இருக்கக்கூடிய அவ்வியக்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆனானே ஈஸ்வரனுக்கு அந்த நிலை சுழுத்தி, ஆழ்ந்த உறக்க நிலைன்னு பேர். ஈஸ்வரன் எப்படி உறங்குவான்? ஜீவன் தானே உறங்குவான். ஈஸ்வரன் உறங்கினால் அந்த இடம் வந்து சுஷுப்தின்னு பேர். அது ஈஸ்வரனுக்கு காரண சரீரம். எது? அந்த அவ்வியக்தத்தில் அவன் ஒளிர்கின்றானே, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறது சிச்சாயை, அது காரண சரீரம்னு பேர். ஈஸ்வரனுக்கு கோஷம் ஆனந்தம், அவனுக்கு அது சுஷுப்தி, அவனுக்கு அது காரண சரீரம், அவனுக்கு அது ஆனந்த கோஷம். ஈஸ்வரன் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த லைனோட ஈஸ்வரனை பத்தி முடிஞ்சு. ஓகே, இதெல்லாம் புரியலன்னா அப்படியே ஹேங்கிங்ல விடுங்க.
புரியல அப்படியே விடு, புரியல அப்படியே விடு. நிறைய ஹேங் ஆகிடும், அப்புறம் அங்கிருந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம், கவலைப்பட விடு. ஈஸ்வரனுக்கு அது காரண சரீரம், ஈஸ்வரனுக்கு அது ஆனந்தமய கோஷம், ஈஸ்வரனுக்கு அது சுஷுப்தி. எது? அந்த அவ்வியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது அந்த சிச்சாயை அது. ஓகேவா? இப்போ குணம் ராசதம், ராசதம் அவித்யை, தேசரும் அவித்யை தோறும் சிச்சாயை ஜீவகுணி. இப்ப இரண்டாவது மீதி இருக்கிற குணங்கள் இருக்கு. வேற ஒரு குணம் ரஜோ குணத்துல அவித்யை தேசரும் அவித்யை, ரஜோகுணம் இருக்கு. இந்த ரஜோகுணம் இந்த தமோ குணம், இதுல ரஜோகுணம் தமோ குணம் மீதி இருக்கிறது. அதுல சிச்சாய், அதுல சிச்சாயப்படுது. ரஜோகுணம் தமோ குணத்தை சிச்சாயப்படும் பொழுது ஜீவகோடி நாசமாம் உயிருக்கு அப்போது நாமம் ஜீவகோடிகள் உற்பத்தி ஆகிறது. ஜீவகோடி உற்பத்தி ஆகுது. ஜீவகோடி ஞானம் வரும்பொழுது இல்லாமல் போகிறது. நாசமாம் உயிருக்கு அப்போது நாமமும் பிராக்ஞம், பிராக்ஞனாமே, சன்ஸ்கிருத பிராக்ஞன்னு சொல்றோம். இப்போ முடிவா எப்படி புரிஞ்சுக்கிறது? போன பாட்டுல ஈஸ்வரனை பத்தி சொல்லி இங்க கொஞ்சம் ஈஸ்வரனை பத்தி வருது, இங்க ஜீவனை பத்தி வருது. இது முடிவா எப்படி புரிஞ்சுக்கிறது? சிலத்து அந்த வாசகங்கள் புரிய ஒரு மாதிரி இருக்கும்போது படங்களை போட்டு புரிஞ்சு. இப்போ ஒன்னும் இல்லை. இந்த சூரியன் இருக்கா? இருக்கு. இந்த சூரியன் இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுறதா? ஆகும். இதே சூரியன் தான் இங்க, இது வேற சூரியன்ல, ஒரே சூரியன், இதே சூரியன் தான். இந்த சூரியன் சமுத்திரத்தை ரிஃப்ளெக்ட் ஆகுறானா? ரைட். அவ்வியக்தம் அப்படின்னு சொல்றது மாயைன்னு சொல்றோம், அவ்வியக்தம் சொல்றோம். 3 குணங்கள் இருக்கா? இந்த 3 குணங்கள் சர்வ வியாபகமா இருக்கு மாயை. இந்த பிரம்மம் இந்த மாயில படும்பொழுது மாயில ரிஃப்ளெக்ட் ஆகுறது, அந்த ரிஃப்ளெக்ஷன் பேரு சிச்சாயன்னு பேரு. ஓகே, சிச்சாய். இந்த பிரம்மம் மாயில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த சிச்சாயைக்கு ஈஸ்வரன் பேரு. ஓகே, ரைட். ஈஸ்வரன் பேரு. இது பிரம்மம். இது இந்த சமுத்திரம் போல இருக்கிறது மாயா. 3 குணங்களா இருக்கிற அவ்வியக்தம் சமுத்திரம் போல இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சிச்சாயன்னு பேரு. இதுதான் இந்த பிரம்மத்துக்கு காரண சரீரம். இது காரண சரீரம், சுஷுப்தி நிலை, ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பலவிதமான செக்ஷன்லாம் இங்கதான் பேர். இது ஓகே, ரைட். இப்ப இந்த சமுத்திரத்துல இருந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வைக்கிறோம். ஓகே, சமுத்திரத்துல இருந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வைக்கிறோம். அதே சூரியன் இந்த பாத்திரத்தை ரிஃப்ளெக்ட் ஆகுறதா? ஆகுறது. இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இருக்கு, இந்த 3 குணங்கள், இந்த சமுத்திரம் போல இருக்க 3 குணங்கள் இருக்கு. சமுத்திரம் போல சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள் எங்க இருக்கா? 3 குணங்கள் இருக்கா? ஈஸ்வரன் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது சத்துவத்தை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஓகேதான். இங்க இருந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் கொண்டு வந்து இங்க வச்சோம் அப்படின்னா ஜீவனை மாறிட்டாலும் இந்த ஜீவனுக்கு மீதி இருக்கிற ரஜோகுணம் தமோ குணம் இருக்குல்ல, இதுதான் பிரதானமா இருக்கும். இந்த ரஜோகுணம் தமோ குணம் பிரதானமா இருக்கும் போது இந்த இடத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல. இந்த சிச்சாய், இவனுக்கு பேரு பிராக்ஞன்னு பேர். ஜீவன் தான், ஆனா இந்த இடத்துல பிராக்ஞன்னு பேர். எக்ஸ்கியூஸ் மீ, இதுல 3 குணம் இருக்கு சமுதிரத்துல. இங்கிருந்து எடுத்தாலும் இதுல அந்த 3 குணம் தான் இருக்கணும். கரெக்ட். ஈஸ்வரன் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ரஜோகுணம் தமோ குணம் கீழே போயிடும். சுத்த சத்துவம் மட்டும் மேலோங்கி இருக்கும். சத்துவம் மேலோங்கி இருக்கும். இது மாயில தான் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அவ்வியக்தில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பிரதானமா சத்துவ குணம் மேலோங்கி நிற்கும். இதே மாயை தான் 3 குணங்கள் இருக்கு. இவன் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரஜோகுணம் தமோகுணம் டாப்ல இருக்கும், சத்துவகுணம் கீழே போயிடும். ஓகேவா? அப்ப இந்த தண்ணிக்கு என்ன பேருன்னா அதே சமுத்திர தண்ணி தான். தண்ணி இங்க சமுத்திரத்துல தனியா எடுத்தா அவித்யைன்னு பேரு, சமுத்திரமா இருந்தா அவ்வியக்தம் மாயான்னு பேரு. வருணன் ஓகே. சமுத்திரத்துல கொஞ்சோண்டு இந்த பாத்திரத்துல எடுத்தோம்னா அவித்யைன்னு பேரு. சமுத்திரமா இருக்கும்போது நிறைய தண்ணி இருக்கும் சமுத்திரம்.
இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுல எங்க ரிஃப்ளெக்ட், 3 குணத்துல எது பிரதானமா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா சத்துவ குணத்துல இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரம்மம் டோட்டாலிட்டி வரும்போது. அப்ப சத்துவ குணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இவனுக்கு எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறான், சர்வஜன். ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இருக்கு, ஆனா ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கிறதுனால இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இவன் அல்பஜனா இருக்கான். அதான் டிஃபரன்ஸ். இங்கே 3 குணம் இருக்கும், இங்கே 3 குணம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இங்க சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஓகேவா? இங்க இவனுக்கு என்ன பேரு, இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பேரு? பிராக்ஞன். இப்ப படிச்சோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பேரு? அந்தர்யாமி, ஈஸ்வரன் பேரு. ஓகேவா? அப்ப இது யாரு? இதுவும் பிரம்மம் தான், இதுவும் பிரம்மம் தான். ஒரே பிரம்மம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பிராக்ஞன், இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்தர்யாமி, ஈஸ்வரன் பேரு. ஓகே. இப்ப எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா சத்துவ குணத்துல. இதுலதான் இது பிரதானமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுவும் இருக்கு, ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு, சத்துவ குணம் பிரதானமா மேலோங்கி இருக்கு. அவன் சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இவன் சர்வஜனா இருக்கான், டோட்டல் கண்ட்ரோல் அவனுக்கு இருக்கு. இந்த இடத்துல இந்த பண்ணும்போது சத்துவகுணம் போயிடுது, ரஜோகுணம் தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது மலின சத்துவம்னு பேரு, இது சுத்த சத்துவம்னு பேரு. சுத்த சத்துவம்னா இது ரெண்டும் கீழே போயிடுது, சத்துவகுணம். இது மலின சத்துவம், சத்துவகுணம் கீழே போயிடுது, ரஜஸ் தமஸ் மேல வரும். அதனால இவன் அல்பஜனா இருக்கான், இவன் சர்வஜனா இருக்கான். இவனுக்கு இங்க பேரு பிராக்ஞன்னு பேரு, இவனுக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. ஓகே. இது காரண சரீரத்துல நம்ம படிச்சிருந்தோம், காரணமான ஏரியால படிச்சோம், ரொம்ப சட்லஸ்ட் ஏரியா. இந்த இடத்துல இவன் உறங்கினான் அப்படின்னா இவன் வந்து உறக்கரை சுஷுப்தி இவனுக்கு உண்டா, அந்த இடத்துல இவனுக்கு ஆனந்தமய கோஷம்னு பேர், காரண சரீரம்னு பேர். இவனுக்கும் சுஷுப்தி உண்டு, காரண சரீரம்னு பேர், ஆனந்தமய கோஷம்னு பேர் இந்த ஏரியால. ஓகே. ஏன்னா காரணமான இடத்துல வந்து இது அத்தியாசம் பண்றோம். முதல்ல ஜீவன் எப்படி இறங்கி வரா, ஈஸ்வரன் எப்படி இறங்கி வரான்றது கான்செப்ட். இது புரிஞ்சுதா? பேசிக் விஷயம் என்னன்னா, அந்த பிரம்மம் மாயையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாயையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சித் சாயான்னு பேரு. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மாயையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவன் ஈஸ்வரன். ஒரே ஒரு சின்ன உடம்புல அவன் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவன் ஜீவன். இது எதிர் ஜாஸ்தி ரிஃப்ளெக்ட், சத்துவகுணம் ரஜோகுணம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரஜோகுணம் தமோ குணத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜீவனுக்கு. இவன் சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால சர்வஜத்துவம் வருது, ரஜோகுணம் தமோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இவன் அல்பஜனா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணிக்கு அவித்யன்னு பேரு, இந்த தண்ணிக்கு பேரு மாயான்னு பேரு. மாயை இதுன்னா அவித்யனா, மாயைனா அவித்யை. கொஞ்சமா எடுக்கும்போது அதுக்கு பேரு மாறிடும். ஓகே, கிளியர்? இதுதான் இந்த 2 பாடல்ல படிச்சோம். 2 பாடல்ல படிச்சது இப்ப புரிஞ்சிருக்கும், புரியணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மேல போலாமா? ஒரு மாதிரி தான் இருக்கும் முதல் முறை கேட்கும்போது, திருப்பி 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 அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் மரணம்னு வச்சாங்க. ஓகேவா? ரைட், இது முடிஞ்சது. இப்ப இங்க வரும். இப்ப இது புரியுதா? இது வந்து பிரம்மம். இந்த சூரியன் போலக்கு பிரம்மம். இது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சூரியன் போலக்கு பிரம்மம்னு வச்சு, இந்த சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகுறதே இந்த அவ்வியக்தம். இந்த ப்ளூ கலர்ல இப்படி கொடுத்துருக்குனே, இது அவ்வியக்தம். அவ்வியக்தம் மாயா. மாயோடைய கண்டென்ட் என்ன? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஓகே, 3 குணங்கள். தெய்வேஷா குணமயி மம மாயா. இந்த மாயை, இது மாயைன்னு பேரு கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் இருக்கு மாயைன்னு, சும்மா அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக. மாயை இந்த மாதிரி ஷேப்ல இருக்காது. இது பெரியவங்களுக்கு தான் எடுக்கணும், சின்ன பசங்களுக்கு எடுத்தா இந்த மாயை இப்படி இருக்கும் போது அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஒரு கான்செப்டுக்காக இந்த மாயை 3 குணங்கள் வருது. இந்த மாயையில இந்த பிரம்மம் படும்போது சிச்சாயை ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது சிச்சாய். இப்ப இவனுக்கு பேர் தான் ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னா, அவனுக்கு பிரம்மம் ஸ்வரூபமா இருக்கும், சிச்சாயை இருக்கும், மாயை இருக்கும். இந்த 3 சேர்ந்தவன் தான் ஈஸ்வரன். ஓகேவா? மாயையை கை கொண்டிருக்கிறான், சிச்சாயை இருக்கு, அப்புறம் 3 சேர்ந்து ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன? பிரம்மம். ஈஸ்வரனுக்கு உபாதி என்ன? மாயை. ஓகேவா? இந்த சிச்சாயே ஈஸ்வரன் சொல்லலாம், இது ஈஸ்வரன், இதே ஈஸ்வரன் சொல்லலாம். இருந்தாலும் அடுத்த எல்லா பகுதியும் சேர்த்துக்கோளும்.
கிருஷ்ண பரமாத்மா வந்து கீதையில சொல்றானே, நான் சர்வ வியாபின்னு சொல்லும் போது தன்னை இங்க அழுத்திக்கிறான், தன்னை ஒன்றுபடுத்திக்கிறான். பகவத்கீதையில நம்ம குருதேவ கமெண்ட் எழுதும்போது whenever Krishna uses the first person singular, நான் சொல்லும் போது he is not mentioning himself as blue boy of Vrindavan சொல்லுவார். ப்ளூ பாய் ஆஃப் பிருந்தாவன் ஒரு பிசிக்கல் ஃப்ரேம், அவ்வளவு. அவர் அப்படி சொல்லல. அகம் அப்படி சொல்லும் போது தன்னை பிரம்மத்தோடு ஒன்றுபடுத்தி சொல்கிறார் கிருஷ்ணன் சொல்லுவாரு நம்ம குருதேவ சுவாமி சின்மயானந்த. அவ ஈஸ்வரனா இருக்குன்னா சிச்சாய், இந்த சிச்சாயை அறிந்து கொண்டு மாயை கைப்பற்றி கொண்டு உலகை நடத்துகிறான். யார்? ஈஸ்வரன். ஓகே, அப்ப ஈஸ்வர ஸ்வரூபம்னா பிரம்மம். அவனுக்கு எது உபாதி? மாயை. அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது அந்த சிச்சாய். இதுக்கு வந்து அந்தர்யாமின் பேரு ஈஸ்வரன் பேர். ஓகே, கிளியர்? கிளியர் தான். இப்ப அடுத்தது போ, இதே படத்தை இதே படம் தான், இதே படம் கொஞ்சம் மாறுதல். ஜீவனுக்கு இந்த ஜீவன்னா யாருன்னு, அதே பிரம்மம் அவித்யை. அவித்யனா இந்த மாயிலிருந்து ஒரு பகுதி எடுக்கிறோம், மாயிலிருந்து ஒரு சின்ன பகுதி அவித்யன். அவித்யிலும் சத்துவ ரஜஸ் தமோஸ் இருக்கு. இந்த அவித்யிலும் சிச்சாயப்படுறது. இந்த சிச்சாய்க்கு பேரு பிராக்ஞன்னு பேரு, ஜீவன் அல்லது பிராக்ஞன். ஜீவன் தான் இந்த இடத்துல பிராக்ஞன்னு பேரு. அப்ப ஜீவன்னா யாருன்னா வெறுமனே இந்த நம்ம பிஎம்ஐ சார்ட்ல படிக்கிறோமே, ஆக்சுவலா பிஎம்ஹெச் பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், பிஎம்ஐ சார்ட்ல படிக்கிறோம்ல, பர்சீவர், ஃபீலர், திங்கர், ஆப்ஜெக்ட்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ். பிஎம்ஐ சார்ட்ல படிக்கிறோமே, இந்த பர்சீவர், ஃபீலர், திங்கர் தான் ஈகோ ஆர் ஜீவான்னு படிக்கிறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியால ஒரு இன்ட்ரோடக்டரி கோர்ஸ். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வரும்போது இந்த கான்செப்ட் ஓகே. மேல 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 நீங்க வேதாந்த விஷயத்தை உள்ள போகும்போது ஜீவன்னா யாருன்னா, ஜீவன் இந்த பிரம்மம், அவித்யை, அவித்யில இருக்கக்கூடிய சிச்சாய், மூன்றும் சேர்ந்துதான் ஜீவன். ஓகே, மூணு சேர்ந்துதான் ஜீவன். அது ஒரு கலெக்ஷன். வாஸ்தவத்துல ஜீவன்னா யாருன்னு சொல்ல, இந்த சிச்சாய் இருக்க ஜீவன் சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. இவனுக்கு இன்னொரு பேர் பிராக்ஞன், இவன் தான் ஜீவன். அப்ப ஜீவனை இந்த டோட்டலா எடுத்துக்கொண்டு இது ஜீவன் சொல்லும் போது ஜீவனோட சொரூபம் என்ன? பிரம்மம். அப்ப ஈஸ்வர சொரூபம் என்ன? பிரம்மம். அப்ப ஜீவனுக்கு உபாதி எது? அவித்யை. ஓகேவா? இப்ப எல்லாம் டோட்டலா கலெக்டிவா அப்படி சேர்ந்து ஜீவனா இருக்கிறதால பிரம்மத்தை மறந்துட்டா அவித்யில சிச்சாயை தான் நினைத்து கொண்டு அவித்யில கலந்து கொண்டு உலகத்துல சம்சரிக்கிறான். ஓகேவா? இப்ப வேதாந்தம் என்ன சொல்றது? உன்னோட அவித்தியை நீ போக்கிவிடு, ஞானத்தை கொண்டு வித்தியை கொண்டு அவித்தியை போக்கி விட்டால் இதுல இருந்து கடந்து போய்விடா, சிச்சா இதுல போய் மெர்ஜ் ஆயிடும். இதுக்கு பேரு லிபரேஷன் பேரு. உன்னோட சொரூபம் அவனோட சொரூபத்தில் ஒன்னாயிடும்ன்றது, அவ்வளவுதான். லிபரேஷன் ஓவர். ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, ஈஸ்வரனை பிரம்மம் மாயில ரிஃப்ளெக்ட் ஆகி சிச்சாயி வருது, அவன் ஈஸ்வரன். ஜீவன்னா யாரு? பிரம்மம் அவிதியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சிச்சாய் வருது, இது ஜீவன் அல்லது பிராக்ஞன். புரிஞ்சுடுதா இந்த கான்செப்ட்? ஓவரா? ஜீவன்னா யாரு, ஈஸ்வரனா யார் கான்செப்ட் வரும். மேல போலாமா? ஒரு மாதிரி இருக்கா? பரவாயில்லையா? மேல போலாமா? சரி. அழுக்கொடு பற்றும் சீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம். அழுக்கோடு பற்றும் அப்படின்னா இங்க தமோ குணம், ரஜோகுணம். அழுக்கோடு சீவர் அதுவே ஆனந்தமய கோஷம். ஜீவனுக்கு இது ஆனந்தமய கோஷம். இந்த இடம் தான் ஆனந்தமய கோஷம். சுழுத்தி காரண சரீரம், அது ஆழ்ந்த உறக்கம், காரண சரீரம். ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு தோன்ற இருக்க அனுபவம் அது ஆனந்தமய கோஷம். அங்க வந்து இருட்டா இருக்கு, சுழுத்தி நிலை. ஆழ்ந்த காரண சரீரம் சொன்னது. இம்மட்டும் மோகம் முழுகுணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். மோகம் முழுகுணத்து இரண்டால், முழுகுணத்துனா இங்க சத்துவகுணத்திலிருந்து, சத்துவகுணத்தை தவிர்த்து இரண்டு குணத்தை படிச்சோம். ரஜோகுணம், தமோகுணம். ரஜோகுணம் தமோகுணம் பிரதானமா இருக்கு ஜீவனுக்கு அவித்தியில. அந்த மூல ஆரோபணம் சொன்னோம். வழுத்து சூக்கும ஆரோபண வழியும் நீ மொழிய கேளாய். ஆனந்தமய கோஷம், சுஷுப்தி, காரண சரீரம். பேக்ல போங்க. ஜீவன் இருக்கல, இந்த அவித்தியை நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல அவித்தியில போய் இந்த சிச்சாய அவித்தியில போய் அப்படியே மெர்ஜ் ஆகும். ஆழ்ந்த உறக்கத்து சுஷுப்தின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் காரண சரீரம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் ஆனந்தமய கோஷம்னு பேர். அப்ப நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறோம், அது காரண சரீரம், சுஷுப்தி, ஆனந்தமய கோஷம்னு பேர். பஞ்ச கோஷத்துல சொன்னா ஆனந்தமய கோஷம். மூன்று சரீரத்தோடு கம்பேர் பண்ண சொல்லும் போது காரண சரீரம்.
அது என்ன நிலை? ஆழ்ந்த உறக்க நிலை. யாருக்கு? ஜீவனுக்கு. ஓகேவா? ஏன் அப்படி இருக்கா? ஏன்னா இந்த சத்துவ குணம் இல்ல, அங்க சத்துவ குணம் இல்ல, முழு குணத்தை இரண்டு குணம் ரஜோகுணம் தமோ குணத்தினால அவன் ஆழ்ந்து போயிருக்கு. இது மூல ஆரோபணம்னு பேரு. மூல ஆரோபணம் 3 விதமான ஆரோபணம் சொல்றது. 3 விதமான அத்தியாரோபம். 3 விதமான அத்தியாரோபம். ஒன்று மூல அத்தியாரோபணம், இன்னொன்னு சூக்ஷ்ம அத்தியாரோபம், இன்னொன்று ஸ்தூல அத்தியாரோபம். கயிறு மேல பாம்பு பாக்குறோம். இந்த பாம்பு 3 லேயரா இருக்கு. 3 லேயரை ஸ்டடி பண்ணும்போது மூல அத்தியாரோபம், சூக்ஷ்ம அத்தியாரோபம், ஸ்தூல அத்தியாரோபம். 3 அத்தியாரோபத்தை நம்ம நீக்கிறோம். இப்ப படிச்சது என்ன? இது மூல அத்தியாரோபம், ரொம்ப சட்லஸ்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு இல்லை, இங்க உடம்பை பத்தி பேசவே இல்லை. இந்த உடம்பு என்னன்னா ஸ்தூல அத்தியாரோபம். இங்க மனசு இந்திரியங்களை பத்தி பேசவே இல்லை. மனசு இந்திரியங்கள்லாம் இருக்கு, அது சூக்ஷ்மமான அத்தியாரோபம். நாம சில நேரத்துல புத்தி நான் நினைக்கிறோம், மனசு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எதுவுமே வரல. அந்த புத்தி மனசு இந்திரியங்களை அத்தியாரோபம் பண்றவன் அது சூக்ஷ்ம அத்தியாரோபம். இந்த உடலை நான் நினைக்கிறவன் ஸ்தூல அத்தியாரோபம். அப்ப இங்க உடலை பத்தி படிக்கல, இந்திரியங்களை பத்தி படிக்கல, மனசு புத்தியை பத்தி படிக்கல. அப்ப எதை பத்தி படிக்கிறோம்னா அவித்யை. ஆரம்பத்துல இருந்து மூலமான அவித்யை பத்தி படிக்கிறதுனால இது மூல அத்தியாரோபம். அப்ப இந்த சொரூபத்தின் மீது இந்த அவித்யை மூடி இருக்கு இல்லையா, இந்த அவித்யை இது மேல ஆரோபணம் பண்ணி இருக்கிறதுனால மூல அத்தியாரோபம் அப்படின்னு பேரு. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது சூக்ஷ்ம அத்தியாரோபத்தை படிக்கலாம். மூல அத்தியாரோபம் சொன்னோம். வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழியை கேளா. இனிமே சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய அத்தியாரோபம். சூக்ஷ்ம அத்தியாரோபம் என்ன? இந்திரியங்கள், மனசு, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பிராணன்கள், மனசு, புத்தி, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இதுவும் அது மேல ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது வரப்போகுது. அதாவது சூக்ஷ்ம அத்தியாரோபம். ஓகே, பரவாயில்லையா? வேலை போலாமா? லேயர் பை லேயரா போகுது. ஆவரண விக்ஷேபம். ஏம மாயா வினோத. மாயா விரோத இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த மாயா விரோத ஈஸ்வரனார் அருளினாலே, ஈஸ்வருடைய அருளால மாயா வினோதங்கள்னு ஒரு விளையாட்டு, மாயா விளையாட்டு. ஈஸ்வரன் அருளினாலே பூமலி உயிருக்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக. பூமியில இருக்கக்கூடிய உயிர்களுக்கு போக சாதனம் உண்டாக. போக சாதனம் மனசு புத்தி அனுபவிக்கணும் இல்லையா? ஜீவர்கள் நல்லதையும் கெட்டதையும் அனுபவிப்பதற்கு உண்டான சாதனம் இருக்கு, போக சாதனம். அது என்ன? மனசு புத்தி தான். போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய். இந்த தமோ குணம் 2ஆ பிரியுதுன்னு சொல்றார். 2 சக்தியாய் பிரிந்து தாமத குணம் 2 சக்தியாய் சக்தினா சக்தி 2 சக்தியா பிரிந்து தோன்றும். வீமமாம் மூடல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். தோற்றம், இந்த தமோ குணம் 2ஆ இருக்கிறது. ஒன்று மூடல், இன்னொன்று தோற்றம். இந்த தமோ குணம் 2ஆக பிரிக்கிறது. ஒன்று மூடல், ஒன்று தோற்றம். யாருடைய அருளால்? மாயா வினோத ஈஸ்வரனார் அருளினால். அந்த ஈஸ்வரனுடைய அருளினால் ஜீவர்களுக்கு 2 சக்திகள் மூலமாக 2 விதமான விஷயங்கள் தோன்றுகிறது. தமோ குணத்தின் மூலமாக 2 விஷயங்கள் தோன்றுகிறது. இந்த தாமத குணம் அப்படின்னு சொல்லும் போது, தாமத குணம் அப்படின்னு சொல்லும், அது எப்படி கமெண்ட்ரியில சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, வெறும் தமோ குணம் இல்லை, ரஜோகுணம் கலந்த தமோ குணம். இப்பதான் இந்த 2 சக்திகளுக்கு சரியா வரும். 2 சக்திகள், ஒன்று மூடல், இன்னொன்னு தோற்றம். ஏன் இது மூடல் தோற்றம்? இந்த மாதிரி இந்த ஒரு நான் அப்ரிஹென்ஷன் லீஸ் டு மிஸ் அப்ரிஹென்ஷன் சொல்லுவார் குருதேவ். நான் அப்ரிஹென்ஷன் சொல்லும் போது மூடல், மிஸ் அப்ரிஹென்ஷன் தோற்றம். ஓகே, இது 2 ஏன் வரணும்? அப்படி வந்தாதான் வாழ்க்கை ஓடும், வாழ்க்கை சம்சாரம் ஆரம்பிக்கும், சுகதுக்கங்கள் உண்டாகும். அந்த சுகதுக்கங்களுக்கு வேண்டியது என்ன? போக சாதனம் தேவை. அப்ப சிருஷ்டியில் அப்படியே வரும்போது இவன் அஞ்ஞானத்துல மறைக்கப்பட்டு போக சாதனங்களை கை கொண்டு மூடல் தோற்றம் அப்படின்ற விஷயத்துக்கு உட்பட்டு சம்சாரத்தை ஆரம்பிக்க. ரொம்ப ஜோரா ஓடுது வாழ்க்கை. எப்படி இருக்க? ஓடுது, ரொம்ப நல்லா இருக்க, சௌக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு அனுபவம் சுகாரம், திடீர்னு ஒரு துக்க அனுபவம். இந்த அனுபவங்களை அனுபவத்தை கொண்டிருக்கிறான். இப்ப சம்சாரம் ஆரம்பிக்க போகுது. இப்ப 3 குணங்கள் இருந்ததுல அது அவித்தியில. அவித்தியனா ஜீவனுடைய உபாதி. ஜீவனுடைய உபாதி அவித்யை.
இந்த ஜீவனுடைய உபாதியாக இருக்க இங்க என்ன சொன்னார் இந்த பாடல்ல, தமோகுணம் 2 சக்தியாய் பிரிந்துன்னு சொன்னார். தமோகுணம் 2ஆ பிரியுதுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள? தமோகுணம்னா ரஜோகுணத்தோடு சேர்ந்து தமோகுணம்னு புரிஞ்சுக்கும். ஏன் தமோகுணத்தோட நேச்சர் மூடல்னா கவர் பண்றது, வீலிங், பவர் ஆஃப் வீலிங் சொல்லிட்டு. இந்த தமோகுணம் மூடுறது, இந்த பிரம்மத்தை தமோகுணம் மூடுகிறது. இது மிஸ் அப்ரேன்ஷன் தான். நான் அப்ரேன்ஷன் வந்த உடனே மிஸ் அப்ரேன்ஷன் ஃபாலோ பண்றது. அப்ப எது தோற்றத்தை விதவிதமான தோற்றங்களை உண்டாக்குறது? இந்த ரஜோகுணம். அப்ப தமோகுணம் ரஜோகுணம் 2 கலந்து இந்த ஜீவனை ஒரு வழி பண்ணும்பொழுது தமோகுணம் மூடுகிறது, ரஜோகுணம் தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இது கயிறு இல்லை அப்படின்னு சொல்லும் போது மூடல், இது பாம்பு அப்படின்னு சொல்லும்போது தோற்றம். அப்ப இது என்ன சக்தி? இது ஆவரண சக்தி, இது விக்ஷேப சக்தி. 2 சக்திகள் சொல்லு. இந்த பாடல் பாருங்க. தமோகுணம் 2 சக்தியாய் பிரிந்து, 2 சக்தியாய் பிரிது. என்னது? விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. ஒண்ணு என்ன பண்ண, வீமமாம் மூடல், இன்னொன்னு வீதமாம் தோற்றம். ஒன்னு மூடல்னு சொல்லும் போது கவர் பண்றது எது? ஆவரண சக்தி. இதை கவர் பண்ண உடனே சும்மா இல்லை, இன்னொன்னு ப்ரொஜெக்ட் பண்றது எது? தோற்றம், பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், விக்ஷேப சக்தி. இது யாருக்குன்னு? ஜீவனுக்கு. இது என்னது? அவித்யை. ஜீவனுடைய அவித்யை தன் நிஜஸ்வரூபத்தை மறந்துட்டான். நிஜஸ்வரூபத்தை மறந்த உடனே, அஜ்ஞானத்தினால் நிஜஸ்வரூபம் மறந்த உடனே, அஜ்ஞானத்தினால் நிஜஸ்வரூபம் மறந்து அஜ்ஞானத்தினாலே இவன் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறான் அப்படின்னா, அந்த அஜ்ஞானம் அல்லது அவித்யை என்றது 3 குணங்கள். இது இந்த சத்துவகுணம் காணவே காணும். இந்த 2 ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தமோ குணம் மூடுறது, ரஜோகுணம் தோற்றுவிக்கிறது. இப்ப என்ன பண்ண, நிஜஸ்வரூபத்தை மறந்துட்டு வேற ஏதாவது தேடிட்டு இருக்கும் உலகத்துல. அவ்வளவுதான். என்னென்னலாம் கிடைக்குதோ அது பின்னாடி ஓடும். ஏன் ரொம்ப அஜிடேட்டட், விக்ஷேபம் ஏன் ஜாஸ்தியா இருக்கு, அஜிடேட்டடா இருக்கான்னா இவன் மூடி இருக்கு. எதுன்னா நிஜஸ்வரூபம் மூடுறதுனால வாழ்க்கையில பிஸியா இருக்கு. ஓகேவா? நல்லா போயிட்டு இருக்கா? ஜீவனை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஜீவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. இது பிரம்மஸ்வரூபம் தானே. இது நமக்கு பிரம்மஸ்வரூபம் இருக்கு, நமக்கு இது தெரியல. ஏன்னா அஜ்ஞானம், தமோகுணம் அது மூடிடுது. உடனே பிஸியா இருக்கும். ஏன்? தோற்றம் விதவிதமா தோன்றதுனால பிஸியா இருக்கும். உண்மையின் தோன்றி எல்லா பின்பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஜீவனை பொறுத்தவரை அவித்யை தானே. இந்த அவித்தியில இருக்கக்கூடிய 3 குணங்கள்ல ரஜோகுணம், தமோகுணம் ரொம்ப ஆக்டிவா இருக்கா? நம்ம ஆக்டிவா இருக்கும். இது காணமே காணும். பேச்சு வந்து போவோம். சத்துவகுணம். ஈஸ்வரனுக்கு எப்படின்னா, இது பிரதானமா இருக்கிறதுனால இது இல்ல அவனுக்கு. நமக்கு இது 2 பிரதானமா இருக்கிறதுனால இது மறைஞ்சு போச்சு. ஈஸ்வரனுக்கு இது பிரதானமா இருக்கிறதா, இது 2 மறைஞ்சு போச்சு. அதனால அவன் நம்மள ரூல் பண்றான். நாம ரூல்டு பை ரஜஸ் அண்ட் தமஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ரஜோகுணம் தமோகுணம் நம்ம ரூல் பண்றது ஜீவனா இருக்கும். ஈஸ்வரனுக்கு சுத்த சத்துவமா இருக்கிறதுனால அவன் அப்புறம் 3 குணங்களையும் அவன் ரூல் பண்றான். அதனால ஈஸ்வரன் பேரு. இந்த மாயிக அதிபதி அவன், இந்த அஜ்ஞானத்துக்கு அடிமை நாம். ஓகே. எஸ், ஓகே. ஒன்று விவேகச்சுடாமன்ல பகவான் ஆதிசங்கராச்சாரிய இதை கொண்டு வர. விக்ஷேப சக்தி ரஜசா கிரியாத்மிகா. விக்ஷேப சக்தி அதனுக்கு சொந்தமானது ரஜோகுணத்துக்கு. கிரியாத்மிகா ஆக்டிவா இருக்கு. ஏஷ ஆவர்த்தினா ஆவரண சக்தி. தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. தமோகுணம் உண்மையை மறைக்கிறது, ரஜோகுணம் வேறு ஒன்றை நமக்கு காட்டுகிறது. மூடல், தோற்றம். சத்துவகுணம் என்ன ஆச்சு? சத்துவகுணம் காணவே காணும். இந்த 2 குணம் தான் நம்ம டாமினேட் பண்றது. அப்ப ஜீவனை பொறுத்தவரை மலின சத்துவம்னு சொல்லும் போது ஜீவன் ரஜோகுணம் தமோ குணத்தோடு இருக்கிறான். சத்துவகுணம் கொஞ்சமா இருக்கு. ரஜஸ் தமஸ் ஜாஸ்தியா இருந்தா மலின சத்துவம்னு பேர், அழுக்கு. அப்ப ஈஸ்வரனுக்கு இந்த ரஜோகுணம் இல்ல, தமோ குணம். அவனுக்கு சுத்த சத்துவம். ஓகே. அந்த 3 குணங்களிலே சுத்த சத்துவத்தை கை கொண்டிருப்பவன் ஈஸ்வரன். ரஜோகுணம் தமோ குணத்தை கை கொண்டிருப்பவன் ஜீவன். அவ்வளவுதான். அப்ப பிரம்மம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆனால் அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான். தமோ குணம் ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆனால் ஜீவனாக மாறிவிடுகிறான். அவ்வளவுதான். ஓகே, புரியுது இல்லையா? போமா.
இப்போ சூக்ஷ்ம பூத உற்பத்தி, சூக்ஷ்ம பூதங்களை நம்ம ஆரோபிக்க போறோம். அதனால சூக்ஷ்ம பூதங்கள் எப்படி உண்டாச்சுன்னு இப்ப இங்கே கான்செப்ட். சூக்ஷ்ம பூதங்கள் தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய, தோற்றமாம் சக்தி தண்ணீர். இப்ப தோன்ற அந்த சக்தி, விக்ஷேப சக்தி தான் தோற்றத்தை உருவாக்குகிறது. விக்ஷேப சக்தி தான் விதவிதமா அந்த அஜிடேஷனால தோற்றத்தை உருவாக்கு. தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய சொல்லிய விண்ணாம். அந்த விக்ஷேப சக்தியினால என்ன பண்ணுறது, முதல்ல கிரியேஷன் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா விண், ஆகாசம். அந்த அவ்வியக்தத்திலிருந்து ஆகாசம் ஸ்டார்ட் ஆகுறது. விண்ணாம், விண்ணா ஆகாசம். விண்ணின் காற்றாம், விண்ணிலிருந்து ஆகாசத்திலிருந்து காற்று உண்டாகிறது. காற்றின் தீயாம், காற்றிலிருந்து தீ உண்டாகிறது. கனல், தீனா கனல், கனலின் நீர். தீ கனல்ல ரெண்டும் ஒன்றுதான், சினானிம்ஸ் தான். தீயிலிருந்து நீர் உண்டாகிறது. நீரின் மண்ணாம், நீரிலிருந்து மண்ணு. பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லுது. போற்றுமிவை ஐந்தும் நொய்ய பூதங்கள். நொய்ய பூதங்கள்னா சூக்ஷ்ம பூதங்கள். சூக்ஷ்ம பூதங்கள், சூக்ஷ்ம நொய்ய பூதங்கள் என்று பெயராம் என்று அதுக்கு பேராம். அதுக்கு பேரு கொடுக்கும். சாற்றும் மற்ற இவற்றின் போக சாதன தனு உண்டாகும். இவற்றிலிருந்து போக சாதன தனுன்னா சூக்ஷ்ம சரீரம் உண்டாகும். தனு அப்படின்னா சரீரம், போக சாதன தனு அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம், போகத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரம் உண்டாச்சு. எதுல இருந்து? இந்த பஞ்சபூதங்கள் இருந்து, பஞ்ச சூக்ஷ்மமான பூதங்களில் இருந்து உண்டாச்சு. சூக்ஷ்ம சரீரம் உண்டாச்சு. இது இவ்வளவுதான் அந்த விஷயம். இதுல நம்ம தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம்னா தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஃபர்ஸ்ட் உருவானது ஸ்பேஸ். இப்ப ஆத்மாவில் இருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னா எப்படின்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆத்மாவுடைய வசத்துல இருக்கக்கூடிய மாயா, மாயில் இருக்கக்கூடிய திரிகுணங்கள், அந்த திரிகுணங்களுடைய மாறுபாட்டினால் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அந்த சிருஷ்டியோட முதல்ல வந்தது ஸ்பேஸ். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா அந்த ஆத்மாவிலிருந்து உருவாச்சு. ஆத்மான பிரம்மம், பிரம்மத்துல இருந்து ஸ்பேஸ் உண்டாச்சுன்னா டைரக்டா இல்ல, அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிரம்மம் மாயில பட்டு அது சாயா மாறி ஈஸ்வரனாக மாறி இந்த ஈஸ்வர தத்துவம் இப்படி உருவாக்குகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். ஓகேவா? இப்போ இந்த மாயில இருந்து முதல்ல ஸ்பேஸ், ஸ்பேஸ் விண்ணாம். விண்ல இருந்தன காற்று, ஏர், அதுல இருந்து ஃபயர், அதுல இருந்து வாட்டர், அதுல இருந்து எர்த். இதுல இருந்து தான் வருது, இதுல இருந்து வரல. இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, அப்படிதான் வருது. ஒன்னோட ஒண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப் வருது. இந்த சிருஷ்டிக்கு பேரு கிரமமா வர்றதுனால கிரம சிருஷ்டின்னு பேர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதுனால கிரமமா வர்றதுனால கிரம சிருஷ்டி. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா அத்திய பிருத்திவி. ரொம்ப பாப்புலர் உபனிஷத் மந்திரம் அதுதான். இது எல்லாமே சூக்ஷ்மமா, சூக்ஷ்மம். இந்த மாயை அல்லது அவ்வியத்தம் எந்த குணங்கள்? 3 குணங்களால் ஆனது. இந்த 3 குணங்கள் எல்லாத்துலயுமே வருது பாருங்க. அந்த சிகப்பு கலர், செம்மைன்னு சொல்லுவோம். சிகப்பு கலரா இருந்தது ரஜோகுணம், கருப்பு கலரா இருந்தது தமோகுணம், வெண்மை வெள்ளை கலரா இருந்தது சத்துவம். இதுலயே சொன்னார், இந்த கைவல்ய நவநீதத்திலேயே 3 கலர் சொன்னார். இந்த 3 கலர் கொண்டு வந்தோம். இந்த பக்கம் பூரா வெள்ளையா இருக்கு, நடுவுல பூரா கருப்பா இருக்கு, அந்த பக்கம் பூரா ரெட்டா இருக்கு. அப்ப எல்லா பூதங்களிலும் இந்த 3 குணங்கள் கலந்திருக்கிறது. ஏன்? காரணத்தில் 3 குணங்கள் இருக்கிறதுனால காரியத்திலேயே 3 குணங்கள் கலந்திருக்கிறது. சிம்பிள் லாஜிக். அப்பா கிட்ட நேச்சர் இருந்தாலும் புள்ளுகிட்ட அந்த நேச்சர் இருக்கு. அதே மாதிரி பண்றது பாரு, அட்டம் படிக்கிறது. ஏன்? அது எங்க இருந்து ரூட். அது அம்மா குணம் அப்படியே இருக்கு. அம்மா ரொம்ப சாது, புள்ளையும் ரொம்ப சாது. எப்படிதான் அவனுக்கு வந்தது? ரூட்டு, மூலம் அவடு இருக்கு. அது மூலம் சத்துவ ரஜஸ் தமஸ் இருந்தாலும் இதோட ப்ராடக்ட் பூரா சத்துவ ரஜஸ் தமஸ் கலந்துருக்கு. இந்த 5 பூதங்களாச்சா கிரம சிருஷ்டி. சிருஷ்டியை பத்தி படிச்சுட்டு இருக்கும். 5 பூதங்களாச்சு. இப்ப பாரு, ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். ஆதி முக்குணம் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்கள் இருந்தது. இந்த 3 குணங்கள் இந்த அவ்வியத்தில் இருந்து ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். இந்த எல்லா பூதங்களிலும் தொடர்ந்து நிற்கும். ஆதியில இருந்த முக்குணம் இருக்க இந்த எல்லா பூதங்களிலும் தொடர்ந்து நிற்கும்னா எல்லா இடத்துலயும் தொடர்ந்து வரும். அது ஏன்னா ஆரம்பத்துல அது இருந்ததுனால அப்படியே வரும். ஏன் இந்த சப்பாத்தி உப்பு கரைக்கிறதுன்னு? அந்த மாவுல உப்பு நம்ம கொட்டி இருக்கோம், அதனால சப்பாத்தி உப்பு கரைக்கிறது. எந்த பக்கத்தை தொட்டாலும் உப்பா இருக்க. ஏன்? பிகாஸ் ரூட் ப்ராப்ளம். பிகாஸ் ஆஃப் த ரூட் மாவு ப்ராப்ளம், சப்பாத்திஸ்
வெரி சால்ட்டி. சிம்பிள். அது இங்க இருக்கிறதுனால இது எல்லாம் தொடர்ந்து வருது. ஆதி முக்குணம், ஆதியார் கூட 3 குணங்கள் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும். இந்த பூதம் எல்லாத்துலயும் அதுல அடங்கி தொடர்ந்து வரும். அப்ப எல்லா பூதங்களிலும் முக்குணங்கள் இருக்கிறது. அதான் கோதில் வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவியாகும். வெண்குணத்தில்னா அந்த 5 பூதங்கள் இருக்கக்கூடிய சத்துவகுணம் இருக்க, அது வெண்குணம்னு பேரு. தூய வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவி, 5 விதமான கூறு உணர் கருவி அப்படின்னா ஞானேந்திரியங்கள், அறிவை அறிந்து கொள்ள உணர் கருவி அப்படின்னா ஞானத்தை தெரிந்து கொள்ள ஞானேந்திரியங்கள் உண்டாகும். இதுல இந்த சத்துவ குணத்திலிருந்து கோதில்னா எந்த விதமான தவறுகள் இல்லாம, ஒரு ஒரு துஷ்டத்தனம் இல்லாம, கோது இல்லை அப்படின்னா, கோதில்ன்றது கம்பன் எல்லாம் பயன்படுத்துவார் கம்பராமாயண். எந்த விதமான ஒரு ஒரு டர்ட் இல்லாத வெண்குணத்தின் சத்துவ குணத்திலிருந்து 5 கூறுணர் கருவி, 5 ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. ஓதிய பின்னை 5ம் உளம்பதி. தனித்தனியா அந்த சத்துவ குணத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. சமஷ்டி சத்துவ குணத்திலிருந்து உளம் புத்தி 2ஆம். உள்ளம்னா மனசு, புத்தினா புத்தி. சித்தம் அகங்காரம் இங்க சேர்த்துக்கல. நீங்க தத்துவபோதனம் படிக்கும் போது சித்த அகங்காரம், மனோபுத்தி சித்த அகங்காரம் 4 சேர்த்துக்குவோம். அந்த கரணம் இங்க, அந்த கரணம் 2 தான். உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனம். இந்த உளம்னா மனசு, புத்தினா புத்தி. இது 2ம் ஞான சாதனம், அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். மொத்தம் 7 உண்டாச்சு. இவ்வேழும் சர்க்குண பிரிவி 4, 7 உண்டாச்சு. 7 என்னென்ன? இங்க 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த 2 மைண்ட் அண்ட் புத்தி, 7 தான் உண்டாச்சு. எதுல இருந்து? சத்துவ குணத்துல இருந்து. இப்ப இங்க திரும்பி பேக்ல போனோம்னா, இந்த சத்துவ குணம், இந்த வெள்ளை இருக்கு பாருங்க, வெள்ளையா இருக்கு சத்துவ குணம். இதுல இருந்து 5 குணங்கள், 5 பஞ்ச ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு தனித்தனியா. இது எல்லாமே சேர்த்து சத்துவ குணத்தை எடுத்தோம்னா 2 உண்டாச்சு. ஒண்ணு மனசு, ஒண்ணு புத்தி. அதுதான், இப்படிதான் அர்த்தம். ஓகேவா? சத்துவ குணம் தனித்தனியா 5 ஞானேந்திரியங்கள். இது எல்லா சத்துவ குணத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டா மனசு, புத்தி. அப்ப இது வெஷ்டி சமஷ்டி. வெஷ்டி சத்துவ குணம், சமஷ்டி சத்துவ குணம். அது ஓகே. ஆதி முக்குணம் அடங்கலும் தொடர்ந்து அந்த 3 குணம் 5 பூதங்களிலும் இருக்கிறது. சூக்ஷ்ம பூதங்கள், தன்மாத்திரான்னு சொல்றேன். அந்த 5 தன்மாத்திர பூதங்கள் இருந்து, சூக்ஷ்ம பூதங்கள் இருந்து தனித்தனியா சத்துவ குணத்தை எடுக்கும் போது ஒவ்வொரு சத்துவ குணத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியம் பிறக்கிறது. 5 இந்திரியங்கள் பிறந்தது. அந்த 5 பூதங்கள் சத்துவ குணத்தை ஒன்னா சேர்த்து போட்டால் 2 கருவி பிறக்கிறது. இது என்ன? மனசு, புத்தி. மொத்தத்துல எத்தனை சூக்ஷ்ம சரீரங்கள்? 7. இது வரைக்கும் 7. இன்னும் கொஞ்சம் சொல்ல போறார். இந்த பாடல்ல 7 உண்டாச்சு. ஓகேவா? ராஜத குணத்தில் வேறு இட்ட எடுத்து கூறும் 5ம் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும். ராஜோகுணத்திலிருந்து உண்டான 5 பிராணன்கள் பெரும் தொழில் கருவினா இங்க கர்மேந்திரியங்கள். தொழில் கருவினா கர்மேந்திரியங்கள், கூறுணர் கருவினா ஞானேந்திரியம் என்றும் பராவிய பெயராம். இந்த 17ம் லிங்க தேகம். முன்னாடி 7, இங்க ஒரு 10, அதனால 17. இங்க என்ன 10? பிராணவாயுக்கள் 5, பெருந்தொழில் கருவி 5. அப்ப ஏற்கனவே 7, இங்க ஒரு 10, 17. இந்த பரவிய பேரம் இந்த 17ம் லிங்க தேகம். இந்த 17ம் சேர்த்து லிங்க தேகம், சூக்ஷ்ம சரீரம் பேர். சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேரு லிங்க தேகம். அடையாளம் காட்டு, அடையாளம் லிங்க தேகம். எல்லாருக்கும் சுர அசுர நர விலங்காய் தோன்றிய உயிருக்கு எல்லாம், எல்லா ஜீவராசிகளுக்கும், சுர அசுர தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நரர்களும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாருக்கும் இது தோன்றியது. அப்ப தேவலோகத்துல சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் இருக்கு. அதுல நம்மளை போல ஸ்தூல தேகம் இல்லை. அப்ப இகலோகத்துல விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு ஸ்தூலமா இருக்கு, தேவர்களுக்கு வெறும் சூக்ஷ்மம் மட்டும் இருக்கு. அண்ட பிரம்மாண்டத்துல எல்லாம் இதனால 17 கருவிகளால் ஆனது லிங்க தேகத்தினால். இந்த 17 லிங்க தேகம் சூக்ஷ்மமான கருவிகள். ஓகேவா? இப்ப இங்க பாரு, இவ்வுடல் மரும் சீவன் இலங்கு தை சதன். இந்த இடத்துலதான் நான் சொன்னேன், இலங்கு தை அப்படின்னு பிரிச்சாங்க அந்த புஸ்தகத்துல, சதன்னு பிரிச்சாங்க. இப்ப பேசன் எப்படி அது மிஸ்டேக்கா இருக்கு, இலங்கு தை சதன்னு பிரிச்சிருக்காரு, அதை விட்டுருங்க.
தைசதன் என்று ஆவான். இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான். இவ்வுடல் 2 பேருக்கும் லிங்க சூக்ஷ்ம சரீரம். இவ்வுடல் கோஷம் 3ஆம். இந்த சூக்ஷ்ம சரீரம் 3 கோஷங்களும் உடையது. பிராணமய, மனோமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய. சோ பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம் தான் இந்த 3 கோஷங்கள் தான் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். சூக்ஷ்ம சரீரம் சொல்லலாம், இல்ல பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம் சொல்லலாம். இது கன அவஸ்தை. இந்த அவஸ்தையில கனவு தோன்றும். இது விட்டுருங்க. இது நான் ஒரு படம் போட்டு சொல்றேன். இதை விட்டு படம் போட்டு இது ஒண்ணும் இல்லை. முன்னாடி புரிஞ்சது இது ஒண்ணும் இல்லை. இது ஒண்ணு ஈஸி தான். இதை விட்டுருங்க. ஸ்தூலபூத உற்பத்தி சூக்ஷ்ம சடம் இம்மட்டும் சொல்லினோம். இதுவரை சூக்ஷ்ம தேகங்கள் எப்படி உண்டாச்சுன்னு சொன்னோம். புரியலாம், பரவாயில்ல, அப்படியே இருக்கு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் ஸ்லைடு கொண்டு வரேன், பின்னாடி டோட்டலா புரிஞ்சிடும். அங்கங்க ஹேங் ஆகுது, எங்க கனெக்ட் பண்றது, டாட்ஸ் எங்க கனெக்ட் பண்ணது தெரியல. ஒன்னும் கனெக்ட் பண்ண வேணா, டாட் மட்டும் போட்டு எங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சூக்ஷ்ம சடம் இம்மட்டும் சொன்னோம். சூக்ஷ்ம சரீரங்கள் உற்பத்தி இது மட்டும் சொன்னோம். இப்பால் தூலமாக்கும் ஆரோப்பம். தூலமாக்கும் ஆரோப்பம் தானும் அடைவினில் மொழியை கேள. இனிமே ஸ்தூல சிருஷ்டிய சொல்ற, ஸ்தூலமான சிருஷ்டிய சொல்ற. சூக்ஷ்ம தேகங்களோட உற்பத்தி சொன்ன, சூக்ஷ்ம லிங்க தேகம் சொன்ன. இப்ப ஸ்தூல தேக உற்பத்தி சொல்ற. அடைவினில் மொழியை கேளாய் தாக்கும் இவ்வுயிருக்கு தூலத்தனவும் போகம் உண்டாகும். தூலத்தனுன்னா ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகத்துல அனுபவம் உண்டாக்குறதுல போகம் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான். ஈஸ்வரன் பஞ்சீகரணங்களை செய்து ஸ்தூல தேகத்தை உண்டாக்கினான். இதுவரை சூக்ஷ்ம தேகத்தை பத்தி சொன்னேன். ஸ்தூல தேகத்தை பத்தி சொல்லி ஸ்தூல சிருஷ்டியை பண்ணி அந்த ஸ்தூல சிருஷ்டியும் அந்த பிரம்மத்தின் மீது ஆரோபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறேன். ஸ்தூலமாக்குறதுக்கு பேரு பஞ்சீகரணம்னு பேரு. யாரு செஞ்சா? ஈஸ்வரன் தான் செஞ்சா அந்த பஞ்சீகரணத்தை. 5 பூதமும் இது எப்படி பஞ்சீகரணம் செய்யப்பட்டது அப்படின்னு இது படிச்சிரும். அதுக்கப்புறம் வரேன். 5 பூதமும் 10 ஆக்கி 5 பூதங்களை பஞ்சபூதங்களை 10 ஆக்கிற பாதி பாதியா பிரியுது. அந்த படத்தை நீங்க தத்துவபோதம் ஆத்மபோதம் புஸ்தகத்துல பார்த்திருப்பீங்க. எத்தனை முறை பார்த்தாலும் புரியாது, அது வேற மேட்டர். ஒரே கணக்கா இருக்கு. 5 பூதங்களை போட்டு பாதியா பிரிக்க. 5 பூதமும் 10 ஆக்கி, சரி ஆக்கிட்ட 10 பிரிச்சுட்டு அவை பாதி நன்னான்கு ஆக்கி அந்த பாதிய 4 நாளா பிரிக்கணும். இன்னொரு முறை சொல்லு. 5 பூதத்தை 10 ஆக்கி அதுல இருக்கிற ஒரு பாதிய 4 ஆக்கி நந்து ஆக்கி நந்து தம்பாதி விட்டு 4 4 கூட்ட ஏற்கனவே இருக்கிற பாதியை விட்டு இந்த பாதியில 4 பண்ணமே, இந்த 4ல இருந்து மத்த 4ல ஒன்னோட மிக்ஸ் பண்ணணும். வந்தன தூலபூதம் மகாபூதம். இதுக்கு பேர் தான் தூல மகாபூதம். இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூளத்தரும் அண்ட பூனம் எல்லாம். அண்ட பிரம்மாண்டம் நம்முடைய சரீரம் எல்லாம் இப்படிதான் உண்டாச்சு. அண்ட பிரம்மாண்டம் சரீரம் இப்ப உண்டாச்சுன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி சொன்ன கணக்கு என்ன? அந்த கணக்கு தான் புரியல. 5 10 ஆக்கி 10ல இருக்கிற ஒரு பாதி விட்டு அடுத்த பாதி 4 ஆக்கி இந்த 4 மத்த 4ல அப்படி பிரிச்சு அந்த பூதத்துல இருக்கிற 4 இந்த பூதத்துல மிக்ஸ் பண்ணி இப்படி ஸ்தூல தேகம் உண்டாச்சு, பூணமும் உண்டாச்சு. இந்த ஒரு பகுதி இருக்கு, இது மகா கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கலர் பென்சில்ல போட்டு கலர் எல்லாம் போட்டு பேசி திடீர்னு 2 ஸ்டெப் ஒரு 3 ஸ்டெப் கன்ஃபியூஸ் ஆயிடும், விட்டுருவோம். சரி விடு, உலகத்தை இறைவன் படைத்தான், ஸ்தூல உலகத்தை படைத்தான், அதோட விட்டுருவோம். நானும் ஆரம்பத்துல படிக்கும் போது இந்த இடம் வரும்போது விட்டுருவேன். இது ஈஸ்வரனுக்கு சொந்தமானது, நமக்கு இல்லை. ஏன்? ஈஸ்வரன் தானே படைச்சான். ஸ்தூலத்தானும் அண்ட பூனம் எல்லாம் அந்த இறைவன் தானே படைத்தான், விட்டுருவோம். புரியலன்னா அது மைண்ட் போகாது. இதையும் புரிஞ்சுக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஸ்தூலமே மருவும் சீவத்து. ஸ்தூல தேகத்துல அட்டாச் ஆகுற அந்த ஜீவனுக்கு பேரு விஸ்வன்னு பேரு. ஸ்தூல தேகத்துல அட்டாச் பண்ற ஸ்தூல தேக அபிமானி, அட்டாச்மெண்ட் அபிமானி, ஸ்தூல தேக அபிமானியா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு விஸ்வன்னு பேரு. ஸ்தூல தேகத்துல அபிமானியா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு விராட்டு புருஷன் பேரு. தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடன் ஆகும். ஸ்தூலமே அன்ன கோஷம். ஸ்தூலம் தான் அன்ன கோஷம். நமக்கு அன்னமய கோஷம் ஸ்தூல தேகம். இன்னொரு பேரு அன்னமய கோஷம். ஜாகிரத அவஸ்தை. ஸ்தூல தேகத்தோட எப்பெல்லாம் நம்ம அட்டாச் ஆகிறப்போ ஜாகிரத அவஸ்தை உண்டாகும். ஸ்தூல கற்பனை இது என்று தொகுத்து மனதில் கூட. இதுக்கு பேரு ஸ்தூல கற்பனை, ஸ்தூல ஆரோபணம்னு தெரிஞ்சுக்கோன்ற. வாய்க்குள்ள ஒரே ஒரு சின்ன லட்டு போட்டு முழுங்குறதுக்குள்ள பெரிய லட்டு போட்டு அமுக்கணும், அப்படி அந்த மாதிரி இருக்கு.
சின்ன ஒரு லட்டு போட்டு இன்னும் அதை அரைக்கவே இல்லை, அரைச்சி கரைச்சி உள்ள போனாதானே இன்னொரு பாக்கெட் போனா நல்லா இருக்கும். போகாத போல நமக்கு 3 லட்டு போட்டா அந்த மாதிரி மலை 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 இவ்வளவு ஸ்லோகத்தை பாடல்ல கொண்டு வந்துட்டேன். நீங்க பாருங்க. இப்ப இனிமே இங்க வாங்க. இது இதுவரையும் படிச்ச பாடல்கள் இனிமே உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். இந்த ஸ்லைட பார்த்துட்டு திருப்பியும் போனா ஈஸியா புரியும், கவலைப்படாது. இங்க பாருங்க, மாயை இருக்கா? மாயா அவ்வியத்தம், அவ்வியத்தம் மாயா பிரகிருதி. இதுல 3 குணங்கள் இருக்க, 3 குணங்கள் இருக்கு. இந்த மாயில இருந்தா ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப்ப அத்ய பிரதி. இது படிச்சுமா? இது ஓகே. சூக்ஷ்ம பூதம், ஸ்தூலம் இல்ல, சூக்ஷ்மம், தன்மாத்திரான்னு சொல்லுவோம். இந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய பூதங்களை இப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் இருக்கு மைண்ட்ல, அதை பிரிண்ட் போட்டு அதை வந்து 3 டைமென்ஷன் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ அனிமேஷன்லாம் பண்ணி இது இதான் ரூமு, இது வந்து என்ட்ரன்ஸ், இது பேக்கு, இது வந்து ஹால், இது வந்து பெட்ரூம், இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா, இது வந்து கார்டன், எல்லாம் வீடியோல பார்க்க, எல்லாம் மனசுல இருந்தது. முதல்ல மனசுல இருந்த ஐடியாவை வெளியில அந்த மாதிரி கொண்டு வந்தா இப்ப வீடா கட்டி பெரிய ஒரு பங்களாவை பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியா இருக்கும். அந்த வெளியில வீடா கட்டி கொண்டு வருமே அது வந்து பஞ்சீகரணம். மைண்டுக்குள்ள அந்த எல்லாம் நம்ம திங்க் பண்ணி வச்சிருந்தமே அது சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சிருஷ்டி. அந்த சூக்ஷ்ம சிருஷ்டி தான் இந்த தன்மாத்திரை. ஓகே, இந்த தன்மாத்திரை இந்த சூக்ஷ்ம சிருஷ்டியில இந்த வெள்ளை கலர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன? சத்துவகுணம். அப்ப இந்த ஸ்பேஸ்ல கூட சத்துவகுணத்துல இருந்து காது உண்டாச்சு. ஆகாச காற்றுடைய சத்துவகுணத்துல ஸ்கின், தோல் உண்டாச்சு. ஃபயர் அக்னியுடைய சத்துவகுணத்திலிருந்து கண்ணு உண்டாச்சு. வாட்டருடைய சத்துவ குணத்திலிருந்து நாக்கு உண்டாச்சு. மண்ணுடைய சத்துவ குணத்திலிருந்து நோஸ் உண்டாச்சு. அதனாலதான் இந்த வராக அவதாரம் எடுக்கும்போது இந்த பூமி எடுக்கிறதுக்காக பிரம்மதேவனுடைய மூக்குல இருந்து வராக அவதாரம் தோன்றியது. கனெக்ஷன் இருக்கு, பிலாசபிக்கல் கனெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய சத்துவ குணத்திலிருந்து ஒன்னொரு சத்துவ குணத்திலிருந்தே இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. ஞானேந்திரன் உண்டாச்சு. இப்ப இந்த சத்துவகுணம் எல்லாம் ஒன்னா சேர்த்து சமஷ்டி என்ன ஆச்சுன்னா மைண்ட், இன்டலெக்ட், ஈகோ, மெமரி. அப்ப மனோபுத்தி, சித்த, அகங்காரம் உண்டாச்சு. இந்த கைவல்ய நவநீதத்தை பொறுத்தவரையும் இந்த மனசு புத்தி மட்டும் தான் சொல்றாரு. உளம் புத்தி 2 தான். அகங்காரம் இந்த மெமரி இல்ல. தத்துவபோதம் படிக்கும் போது அகங்கார சித்த அகங்காரம் படிக்கிறோம். இந்த டெக்ஸ்ட படிக்கிறவரையும் மனசு புத்தின்னு எடுத்து அவ்வளவு. ஓகேவா? அதனால இதை ஹைலைட் பண்ணி இப்போ சத்துவகுணத்துக்கு உண்டான சிருஷ்டி ஓவர் ஆச்சு. இப்ப அடுத்தது ரஜோகுணம். இந்த 2 கலர்ல இருக்கு பாருங்க. இந்த ரஜோகுணம் தனித்தனியா வரும்போது ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பீச், வாக்கு, ஏர்ல இருந்து ஹேண்ட்ஸ், ஃபயர்ல இருந்து லெக்ஸ், வாட்டர்ல இருந்து ஜெனிட்டல் சிஸ்டம், எர்த்ல இருந்து அனஸ். இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். தொழில் கருவின்னு சொன்னா போதும், தொழில் செய்கின்ற கருவிகள், கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. இது இண்டிவிஜுவல் ரஜோகுணத்துல. சமஷ்டி ரஜோகுணத்துல என்ன உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச பிராணங்கள். பிராண, அபான, உதான, வியான, சமானன். பிராணன் மூச்சு காட்டு, மூச்சு உள்ள போய் வெளில வருது. அபானன் தேவையில்லாத விஷயங்களை வெளியிட, இந்த ஸ்னீசிங்ல வருது பாருங்க, அபானன். உதானன் நம்ம இந்த உடம்புல இருந்து ஜீவன் பிரியறதுக்கு உண்டான, உடம்புல இருந்து அந்த ஜீவனை பிரியறதுக்கு ஒரு பிராணத்தை உதானன்னு பேரு. வியானன் சமானன்னா எல்லாம் டைஜஸ்ட் பண்றது. வியானன் டைஜஸ்ட் பண்றது டோட்டல் சிஸ்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது. பஞ்ச வாயுக்கள்னு பேர், பஞ்ச பிராணன். இதெல்லாம் ஆக்டிவா இருக்கிறது. இதெல்லாம் ரஜோகுணத்தோட வெளிப்பாடு. இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் ரஜோகுணத்தோட வெளிப்பாடு. ரஜோகுணம் வந்து கிரியாத்மிகான்னு சொன்னார் ஆதிசங்கர். கிரியைமயமானது ரஜோகுணம். அதனால கர்மேந்திரியங்களும் பிராணனும் உண்டாச்சு. சத்துவகுணம் வந்து ஞானமயம். அதனால ஞானேந்திரியங்கள் அதனுடைய கூட்டுத்தொகை வந்து மனசு, புத்தி. இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்த்து பஞ்சீகரணம்னா இதெல்லாம் சூக்ஷ்மமா இருந்த எல்லாம் ஸ்தூலத்துக்கு வந்தா பஞ்சீகரணம் பேர். அவ்வளவு. இதுதான் படிச்ச எத்தனை பாடல்களே. இப்ப எல்லா லட்டும் உள்ள போயிருக்குமே, எல்லா லட்டுல உள்ள போயிட்டு 3 லட்டு அப்பி வச்சு எல்லாம் உள்ள போயிட்டு டக்கு டக்குன்னு ஸ்பேஸ் வந்து உள்ள போயிட்டு ஸ்டக்கா இருக்கு. இப்ப ஓகேவா? அவ்வளவு. இந்த டோட்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள நீ படிச்சோம். எல்லாமே சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு. சூக்ஷ்ம விஷயங்களும் இந்த பிரம்மத்தின் மீது ஆரோபம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? சூக்ஷ்ம ஆரோபணம். ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடி இது ஆரோப்பணம், இந்த மாயை அது மேல ஆரோபணம். இது வந்து காரண ஆரோபணம், இது வந்து சூக்ஷ்ம ஆரோபணம்.
இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூலம் வந்து ஸ்தூல ஆரோபணம். சோ 3 லேயர் ஆஃப் ஆரோபணம். அப்ப அத்தியாசமே 3 லேயர்ல இருக்கு. முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்தூல ஆரோபணம். இந்த மனசு புத்தி நான் இல்லை சூக்ஷ்ம ஆரோபணம். அந்த அஜ்ஞானம் நான் இல்லை காரண ஆரோபணம். இந்த ஆரோபணத்தை 3 லெவல்ல பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க. காரண ஆரோபணம் என்னன்னு படிச்சோம் நம்ம. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிரம்மன் எங்க அந்த கடல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, பாத்திரத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது படிச்சோம். அது காரண ஆரோபணம். இது வந்து சூக்ஷ்ம ஆரோபணம். இதெல்லாம் ஆரோபணம் பண்ணிருக்கு பிரம்மத்து மேல. இதையும் நம்ம டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பஞ்சீகரணம் பண்ணது ஸ்தூலமாக இருக்கு. ஸ்தூலமான ஜெகத்தே மித்தின்னு சொன்னது இல்ல சாஸ்திரங்கள். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியன்னு சொல்லுது. பிரம்ம சத்தியம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஜெகத் மித்தியன்னு சொல்லுது பாருங்க. அப்ப ஜெகத் மித்தியின் அந்த ஜெகத்து அந்த பிரம்மத்தின் மீது ஆரோபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு முதல்ல நம்ம படிக்கிறோம்ல. பாம்பு கயிறு மேல ஆரோபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது முதல்ல எது நம்ம இன்ட்ரோடக்ஷன் வருது அப்படின்னா ஸ்தூலமா இருக்கக்கூடிய ஜெகத்து தான் ஆரோபணம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு படிச்சான். எப்பவுமே அதான் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போய் படிக்கும்போது சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதும் ஆரோபணம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் படிக்கும்போது காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் ஆரோபணம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு படிக்கும். அப்போ ஸ்தூல தேகத்தையும் டெலீட் பண்ணணும், சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய உலகத்தையும் டெலீட் பண்ணணும், அது காரணமா இருக்கக்கூடியதை டெலீட் பண்ணணும். இந்த டெலிஷனுக்கு பேர் தான் அபவாதம்னு பேர். இது எல்லாத்துக்கு மேல ஏறி இருக்கிறது படிக்கிறமே அதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பேர். சோ அத்தியாரோபத்துக்கு 3 லேயர். காரண அத்தியாரோபம், சூக்ஷ்ம அத்தியாரோபம், ஸ்தூல அத்தியாரோபம். புரிஞ்சுதா? 3 லேயர், வேற ஒண்ணும் இல்லை. அத்தியாரோபம் கவர் பண்ணி இருக்கு 3 லேயர்ல. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ஒரு ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்துதான் மனித வடிவம். இப்ப நமக்குள்ள பஞ்ச ஞானேந்திரியம் இருக்கு, பஞ்ச கர்மேந்திரியம் இருக்கு, பஞ்ச பிராணன் இருக்கு, பஞ்ச பூதங்கள் இருக்கு, மனோபுத்தி சித்த அகங்காரம். இந்த கைவல்லி நவநீதத்தை பொறுத்தவரையும் சித்த அகங்காரமும் ஒரு சொல்லல். இது அண்டர்ஸ்டுட். அந்த சித்த அகங்காரமும் மனசு புத்திக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே தானே? ரைட். அடுத்து இப்ப இந்த பஞ்சீகரணம்ன்றது, இந்த பஞ்சீகரணம் இருக்குல்ல, இப்ப வருவோமா? அந்த பஞ்சீகரணம் பெரிய சேலஞ்சிங் நமக்கு. வருவோமா? பாத்துருவோமா? அதை ஒரு கை பஞ்சீகரணத்தை ஒரு கை பாத்துருவா. இந்த பஞ்சபூதங்கள் தெரியுதா? கலரு ஸ்பேஸ் கலர் கொடுக்க முடியாது. நான் ஸ்பேஸ் கலர் கொடுத்தா இங்க ஒண்ணுமே இருக்காது. அதனால அதுக்கு ஒரு சும்மா ஒரு படிப்புக்காக ஒரு கலர் கொடுத்து, ஸ்பேஸ், ஏர் கலர், ஃபயர், வாட்டர், எர்த். ஸோ கலர்லயே எதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே புரியும். 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த 5ஐயும் 10 ஆக்கின்னு சொன்னார்ல, 10 ஆயிடுதா? பிரிச்சுட்டோம். 5 10 ஆயிடுதா? ரைட், 10 ஆயிடுது. பாதி பாதி ஆகிட்டு. இது ஒரு ஆஃப். இதுல இப்ப இந்த முதல் ஆஃப் அப்படியே வச்சிருக்க, 2வது ஆஃப் கீழே இருக்கு. அதெல்லாம் 4 நாளா 5 5 பிரிச்சு 4 நாளா பிரிச்சு 4 நாளா பிரிச்சுமா 4 நாளா பிரிச்சு. இப்போ இந்த இதுல இந்த இருக்கிற 4 இதை போய் கலந்துக்கணும். ஓகே, இந்த 4 இதை விட்டுட்டு மத்தல போய் கலக்கும். இந்த 4 இதை விட்டு மத்தல போய் கலக்கும். இந்த 4 இதை விட்டு மத்ததுல கலக்கும். இந்த 4 இதை விட்டு மத்தல போய் கலக்கும். ஓகே, கலந்துட்டு இதுல வந்து ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். இதுல ஸ்பேஸ் கலர் மட்டும் இருக்காது, மத்த 4 பூதங்கள் இருக்கும். இது வந்து இந்த எல்லோ இல்ல, மத்த 4 பூதங்கள் இருக்கு. இது அக்னி பாருங்க, அக்னி ரெட் கலர். ரெட் மட்டும் இதுல இருக்காது, மத்த 4 கலர் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த ரெட் இங்க இருக்க அக்னில அக்னி பார்ட் ஆஃப் இருக்கும். மத்த எல்லாம் 1/4 1/4 1/8. வாட்டர்ல வாட்டர் மட்டும் இருக்கும், வாட்டர் இதுல இருக்காது. இந்த வாட்டருடைய ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் இப்ப கலந்துருக்கும். அண்டர்ஸ்டுட் திஸ்? இப்ப எப்படி பண்ணணும்? இப்ப நான் வந்து புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். இது கேம்ப் போறோம், நான் புளியோதரை, நீங்க கர்ட் ரைஸ் கொண்டு வா, லெமன் ரைஸ், அது என்ன பொங்கல், அது என்ன கொத்தமல்லி ரைஸ், வெண்பொங்கல், கொத்தமல்லி ரைஸ், தத்தியோதனம், அதுக்கப்புறம் புளியோதரை, வேற என்ன சொன்ன, லெமன் ரைஸ். எல்லாம் பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கணுமா? எல்லாம் சுத்தி உட்காந்து பிரிச்சு எல்லாம் உங்க சாப்பாட்டுல ஆஃப் நீங்க வச்சுக்கோ. ஒரு பாதியா பிரிக்கிறோம். முதல்ல ஆஃப் எனக்கு, என்ன எந்த இது, அதனால நான் வந்து மெயின் ஆஃப் நான் வச்சுக்கிறேன். அடுத்த ஆஃப் என்ன பண்ண, மீதி 4 பேர் பங்கிட்டேன். ஓகே,
என்னுடைய மெயின் இதுல இருந்து ஏன்னா நான் எங்க அம்மா பண்ணாங்க, நான் தான் சாப்பிடணும். நல்லா இருக்கும் வேற, நல்லா இல்லைன்னா டோட்டலா கொடுத்துரும், அது வேற. பாதி நான் வச்சு மீதி பாதிய 4 பேர் கொடுத்தேன். அடுத்து நான் பண்ணா அந்த தயிர் சாப்பாடு கொண்டு வந்தா அவன் பாதி வச்சுக்கணும், மீதி பாதிய 4 பேர் பங்கிட்டான். இன்னொருத்த அந்த என்ன வெண்பொங்கல் கொண்டு அவன் வச்சு என்ன வெண்பொங்கலை பாதி, மீதி 4 பேர் பங்கிட்டான், மீதி பாதி. இன்னொருத்த கொத்தமல்லி ரைஸ் அவன் என்ன பண்ண, பாதி வச்சு மீதி பாதியை 4 ஆக்கி 4 பேருக்கு ஷேர் பண்றான். இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் என்ன சொன்ன, லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் ஒரு பாதி வச்சு மீதியை 4 ஆக்கி 4 பேர் பங்கிட்டான், அவ்வளவுதானே. இப்போ ஒவ்வொருத்தனுடைய தட்டுல பார்க்கும்போது அவனுடைய பகுதி பெருசா இருக்கும், மத்தவங்களுடைய பகுதி 4 கலர் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அது அண்டர்ஸ்டுட் திஸ்? அவ்வளவு. பஞ்சீகரணத்தை பத்தி நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா 5 பேரு 5 விதமான ரைஸ் கொண்டு வர சொல்லுங்க, சுத்தி உட்கார வச்சு பங்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல புரிய வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. பஞ்சீகரணம் வந்து நான் 5 பேர் 5 சாப்பாடு கொண்டு வாங்க, நாளைக்கு நான் தத்துவ போத கிளாஸ் எடுக்கிறேன். கைவல் என்ன பண்ணி கிளாஸ் எங்க பிக்னிக்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, இப்படிலாம் போட கூட புரியாது. தத்யோதனம், புளியோதரை, பொங்கல் இதெல்லாம் போட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப அந்த வந்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும். ஓகே, இவ்வளவுதான் பஞ்சீகரணம். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். இது போல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகுனா இப்போ ஸ்பேஸ், ஏர் கொண்டு வர முடியாது, அதனால நான் ஊதுபத்தி கொண்டு வந்திருக்கேன். ஏர், ஃபயர், வாட்டர் இருக்கு, கல் இருக்கு. இந்த கல்லுல மெயின் ஒரு ஆஃப் வந்து இந்த ஸ்தூலமான மண் இருக்கு. இந்த கல்லுக்குள்ளேயே இந்த 4 பூதம் இருக்கு. கல்லுக்குள்ளேயே அக்னி இருக்கு, கல்லுக்குள்ளே வாட்டர் இருக்கு, கல்லுக்குள்ளே ஏர் இருக்கு, கல்லுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு வந்து படிக்காத தெரியல, அதனால கல்லுன்னா அது கல்லு. அந்த கல்லுக்குள்ளேயும் மற்ற 4 பூதங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இந்த தண்ணிக்குள்ளேயும் ஃபயர் இருக்கு, மண் இருக்கு, ஏர் இருக்கு, இந்த ஃபயருக்குள்ளே இருக்கு. அப்ப எல்லா பூதங்களுக்குள்ளயுமே மற்ற எல்லா பூதங்களும் கலந்துருக்கு. எந்த பூதம் வந்து பாதி இருக்கோ அது கல்லா இருக்கு, இந்த பூதம் இது பாதியா இருக்குன்னா தண்ணியா தோன்றுது. இந்த பூதத்துல அக்னி பிரதானமா இருக்கிறது அக்னியா தோன்றுது. இந்த பூதத்துல வந்து காற்று பிரதான காற்று தோன்றும். மற்ற எல்லா பூதங்களுக்குள்ளும் எல்லா பூதங்களும் கலந்து நிற்கிறது. இதுதான் அண்ட பிரம்மாண்ட சிருஷ்டி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கிராசிபிகேஷன் பேர். இப்ப வீடு கட்டிட்டோம், மனசுக்குள்ள இருந்ததை வீடா கட்டிட்டோம். அப்ப பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஜகத்து, இந்திரியங்கள், மனசு எல்லாம் அபஞ்சீகிருத்தம். பஞ்சீகிருத்தம்னா ஸ்தூலமாக்குறது, அபஞ்சீகிருத்தம்னா சூக்ஷமா இருக்குது அல்ல. அப்ப ஸ்தூலமான இந்த தேகத்துலதான் பஞ்சீகிருதம் பண்ணப்பட்ட இந்த உடலில் அபஞ்சீகிருத்தமாகிய மனசு புத்தி உள்ள வைக்கிறது. அபஞ்சீகிருத்தம்னா சாஃப்ட்வேர், பஞ்சீகிருத்தம்னா ஹார்ட்வேர், அவ்வளவுதான். அந்த ஹார்ட்வேர் தான் சாஃப்ட்வேர் பொருத்தி வேலை பண்ண முடியும், இல்லைன்னா அந்த பொருத்தத்துக்கு இடம் இல்லை. அந்த இடம் அவசியம். ஓகேவா? இப்ப இங்க பாரு, இது நான் வந்து ஒரு முறை சின்ன இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல அரிசியை வந்து கலர் பண்ணி பண்ணேன். ஏன்னா இப்ப இதை நீங்க மிக்ஸ் பண்ண முடியாது, இது வந்து விட்டு விட்டா இது எப்படி மிக்ஸ் பண்ண முடியாது இல்ல. ஆனா அது மிக்ஸ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு அரிசியில இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் டே 4 இது வாங்கிட்டு வந்து இங்கு வாங்கிட்டு வந்து இங்க்ல கலந்து, இது வந்து ரைஸ் இல்ல, பியூர் ரைஸ். இது வந்து மஞ்சள்ல கலந்த ரைஸ். இது வந்து இங்கு போட்டேன், இதுவும் ப்ளூ இங்கு, பிளாக் இங்கு போட்டு முதல் நாள் நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்ப அது நல்லா காஞ்சி போய் மறுநாள் சரியா இருக்கும். இது வந்து ஸ்பேஸ், இது வந்து ஏர், அக்னி, வாட்டர், இது வந்து எர்த். எர்த்துல வந்து பாதி இருக்கு பாருங்க, இந்த பாதி ரைஸ் வந்து எர்த். ஓகே, மற்ற எல்லா பூதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் 1/4 இருக்கு. புரியுது? இது வந்து எர்த், இது வந்து வாட்டர். என்ன வாட்டர் ஆஃப் இருக்கு, மொத்தம் 4 பூதங்கள் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு. பாதி பேர் ரைஸ் மாதிரி இருக்கு. இது வந்து குக் பண்ணாத ரைஸ், வேற ஒண்ணும் இல்லை. நான் முன்னாடி சொன்னது பிக்னிக்ல குக் பண்ண ரைஸ், இது குக் பண்ணாத ரைஸ். இப்போ இது அக்னி பாதி இருக்கு, மொத்த 4 பூதங்கள் அதனுடைய பாட்டுல இருக்கு. இது வந்து ஏர், மற்ற 4 பூதங்கள் இருக்கு. இது வந்து ஸ்பேஸ் பாதி இருக்கு, மற்ற 4 பூதங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் டோட்டலா போட்டோம் அப்படின்னா இது ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர் எல்லாம் அது பகுதிகளில் புரிஞ்சிருக்கா? இதை மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். சப்போஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா இப்படி இருக்கும். கல்லு, இது வந்து கல்லுல, அதாவது பாறையில் இருக்கக்கூடிய பூதங்கள் இருக்கும். ஒயிட் பிளாக் ஜாஸ்தி இருக்கும், மத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். இது புரிஞ்சுக்க முடியுதா? மிக்ஸ் பண்ணிட்டீங்க.
இப்ப வாட்டர்ல புளூன் ஜாஸ்தி இருக்கு பாருங்க, மற்ற பூதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இப்ப அக்னியில வந்து ரெட் ஜாஸ்தி இருக்கு, மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மற்ற பூதங்கள். இது வந்து ஊதுவத்தி கொண்டு வந்திருக்கு. வாயு எப்படி காட்டுறது? ஊதுவத்தி. இது வந்து எல்லோ கலர், வாயு ஜாஸ்தியா இருக்கு, மற்ற பூதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இதே போல ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் அந்த கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒயிட் ஜாஸ்தி இருக்கு, எல்லோ ஜாஸ்தி இருக்கு, ரெட் ஜாஸ்தி இருக்கு, கிரீன் இது ப்ளூ ஜாஸ்தியா இருக்கு, இது வந்து பிளாக் ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவுதான். இப்படிதான் ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் மற்ற பூதங்கள் கலந்துருக்கு. அந்த பூதங்கள் அது பாதியா இருக்கிறதுனால ஜாஸ்தியா தோணும். ஓகே, இது பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண அந்த போட்டோகிராஃப் நல்ல வேலை இருந்தது. அதனால இப்ப அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜூம்லயே டிஜிட்டல் பஞ்சீகரணம் ஓவர். இல்ல தனியா நைட்டு ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு சுத்தி நிக்க வச்சு நடுவில் ஒரு டேபிள் போட்டு அப்படி பண்ணோம்னா ஜென்மத்துக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்படிதான் இருக்கு. இப்ப இங்க பாரு, இது வந்து படிச்சு நம்ம முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுவரையும் நம்ம படிச்ச அந்த தமிழ் பாடல்கள்லாம் போய் திரும்பி படிச்சுன்னா புரிஞ்சிடும். இனிமே எதா படிச்சாலும் உங்களுக்கு புரியும். இப்ப இங்க பாருங்க, இந்த பிரம்மம் மாயைன்னு ஒரு உபாதி, அவித்தின்னு ஒரு உபாதி படிச்சுமா? அவிதி. இந்த மாயையுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. மாயையோடு இவன் வந்து ஒன்றும் போது இவன் ஈஸ்வரன் பேரு, இவனுக்கு பிராக்ஞன்னு பேரு. இந்த ஈஸ்வரன் பிராக்ஞன்றது என்ன? மூலமாக இருக்கக்கூடிய ஆரோபணம். ஓகேவா? ஈஸ்வரன் யாருன்னா மாயை உபாதியா கொண்டவன், பிராக்ஞனார் அவிதிய உபாதியாக கொண்டவன். இப்ப அவனுக்கு சூக்ஷ்மமான உபாதி எதுன்னா ஹிரண்ய கர்ப்பன், தைஜசன்னு பேர், தைசதன். ஸ்தூலமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னா விராட்டு, விஸ்வன்னு பேர். இப்ப இந்த ஜீவனுக்கு அவிதிய உபாதி அவனுடைய சூக்ஷ்மமான சரீரத்துல அவன் ஒட்டும் போது, அவன் பற்றும் போது பிராக்ஞன்னு பேர். இது காரண சரீரத்துல பற்றும் போது பிராக்ஞன்னு பேர், சூக்ஷ்ம சரீரத்துல பற்றும் போது தைஜசன்னு பேர், ஸ்தூல தேகத்துல பற்றும் போது விஸ்வன்னு பேர். இது ஜீவனுக்கு 3 பேரும் 3 உடல்ல பற்றும் போது. காரணம் என்ன? அவித்திய உபாதி. ஈஸ்வரன் இந்த பிரம்மம் மாயை பற்றும் போது காரணமா இருக்கும்போது ஈஸ்வரன், சூக்ஷ்மா இருக்கும்போது ஹிரண்ய கர்ப்பன்னு பேர், ஸ்தூலமா இருக்கும்போது விராட்னு பேர், விராட் புருஷன்னு பேர். ஜீவனுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது ஈஸ்வரனுக்கும் இருக்கு, எந்த பாரபட்சம் இல்லை. இப்ப இங்க பாருங்க, இந்த பிராக்ஞனோடு நம்ம ஒட்டும் போது உறக்க நிலை ஏற்படுகிறது. இந்த தைஜசனோடு ஒட்டும் போது கனவு ஏற்படுகிறது. இந்த விஸ்வனோடு ஒட்டும் போது நனவு ஏற்படுகிறது. சொசைட்டில நமக்கு வேறு பேரு, சொசைட்டில வந்து மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் அப்படின்னு வேறு விதமான பேர் இருக்கு. டெக்னிக்கலா பேரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். ஸ்தூல தேகத்தோடு அபிமானம் கொள்ளும் போது விஸ்வன், சூக்ஷ்ம தேகத்தோடு அபிமானம் கொள்ளும் போது தைஜசன், காரண சரீரத்தோடு அபிமானம் கொள்ளும் போது பிராக்ஞன். அப்ப எந்தெந்த நிலை உண்டாகிறது? என்ன இந்த நிலை உண்டாகுதுன்னா நனவு நிலை உண்டாகிறது, கனவு நிலை உண்டாகுது, உறக்க நிலை உண்டாகிறது. இதே போல ஈஸ்வரனுக்கு அவன் சூக்ஷ்மமான காரண தேகத்தோடு ஒட்டும் போது அவனுக்கு ஈஸ்வரன் பேரு, சூக்ஷ்ம தேகத்தோடு அவனுக்கு வந்து அபிமானம் கொள்ளும் போது ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு, ஸ்தூலமா இந்த அண்ட பிரம்மாண்டத்தோடு அவன் அபிமானம் கொள்ளும் போது விராட்டுன்னு பேரு. இவனுக்கு உபாதி மாயை, இவனுக்கு உபாதி அவித்யை. இது ஓகேவா? ஓகேதான். இப்ப அதே மாயை இன்னொரு விஷயம் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தார். இதே விஷயம்தான். இது காரண அத்தியாசம், சூக்ஷ்ம அத்தியாசம், ஸ்தூல அத்தியாசம். அது இப்ப ஜீவன் எடுத்து இருக்கிற இது காரண அத்தியாசம், சூக்ஷ்ம அத்தியாசம், ஸ்தூல அத்தியாசம். அப்ப ஈஸ்வரனுக்கு இது இந்த மாய் ஈஸ்வரனா இருக்கானே அவன் வந்து காரண அத்தியாசம், ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்ம அத்தியாசம், விராட்டு ஸ்தூல அத்தியாசம். அப்ப 3 விதமான அத்தியாசங்கள் இதுவரையும் படிச்சிருக்கணும். ஓகேவா? பரவாயில்லையா? ஈஸ்வரனுக்கு என்னென்னலாம் இருக்கோ ஜீவனுக்கு அது இருக்கு. 2 பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன அப்படின்னா 2 பேரும் பிரம்மஸ்வரூபம் தான். இந்த பேதம் இருக்கிற வரையும் நமக்கு சம்சாரம். இந்த பேதம் என்னைக்கு இல்லாம போறதோ அன்னைக்கு பிரம்மத்தை அடைந்து நம்ம மோட்சத்தை அடையும். ஓகேவா? இப்ப பாரு, சீரிய ஈசனாருக்கும் ஜீவருக்கும் உபாதி ஒன்று, 2 பேருக்கும் உபாதி ஒன்று தானே இல்ல? இப்போ இந்த மாயைனா என்ன, அவிதினா என்ன, 2 ஒண்ணு தானே.
சமுத்திரத்துல இருந்து கொஞ்சம் பாத்திரத்துல கொண்டு வந்தீங்க, பெருசா டிஃபரன்ஸ் சொல்றீங்க. உபாதி ஒன்று தானே, ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக. சீரிய ஈசனா இருக்கும் சீவருக்கும் உபாதி ஒன்று, 2 பேருக்கும் உபாதி ஒண்ணுதான். ஆரிய குருவே. இங்க ஆரிய குரு திராவிட குரு எல்லாம் இல்ல. உடனே தமிழ்நாடு ஆரிய குருவே அப்படின்னா திராவிட குருன்னு ஒருத்தர் இருக்காரா? ஆரிய திராவிடன்றது பிரிட்டிஷ்காரங்க நம்மளை பிரிக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு மித்யா கான்செப்ட், மித்தது. அது குப்பையில போடுன்றார். யாரு? டாக்டர் அம்பேத்கர். தூக்கி குப்பையில போடாது, அந்த கான்செப்ட் தப்பு, தூக்கி போடு. ஆரிய குருன்னா உயர்ந்த குருவே, உயர்ந்த குணங்களுடைய குருவே. பேதம் அறிவது எப்படி என்றால், 2 உபாதி ஒண்ணு தானே. கடல்ல இருந்தா கடல்ல இருந்த ஒரு சின்ன குடுவையில தண்ணி எடுத்துக்க, 2 ஒண்ணு தானே. அப்ப எப்படி பேதம் கற்பிக்கிறீங்க? ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற, எப்படி பேதம் வருது? காரிய உபாதி என்ற கால் அப்படின்னு நீ கேட்ட என்றால், காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன். காரியத்தை உபாதியாக கொண்டவன் ஜீவன், காரணத்தை உபாதியாக கொண்டவன் ஈசன். இதான் டிஃபரன்ஸ். வீரியமிகு சமஷ்டி வியட்டியால் பேதமாவே. சமஷ்டி வியஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. சமஷ்டி அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரன், வெஷ்டின்னு சொல்லும் போது ஈஸ்வரன். சமஷ்டி வெஷ்டி 2 கான்செப்ட் கொண்டு வந்தால் 2 பேரும் தனித்தனி தான். ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறுதான். ஏன்னா இவனுக்கு உபாதி வேற, அவனுக்கு உபாதி. இவனுக்கு காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து சமஷ்டி, ஜீவன் வந்து வெஷ்டி. சமஷ்டினா என்ன? கலெக்ஷன், மெனி திங்ஸ் டுகெதர், சமஷ்டி. வெஷ்டினா ஒன்லி ஒன் திங், இண்டிவிஜுவலா நிக்குது. வரும் இதுக்கு வரும். மரங்கள் போல் வியட்டி வேதம், வனம் எனல் சமட்டி வேதம். ஒரே ஒரு மரம் தான் வியஷ்டி, வனமா இருந்தா சமஷ்டி. அவ்வளவுதான். ஒரு மரம் நிக்கிறதுல வியஷ்டி, தனியா நிக்கிறது. ஆயிரக்கணக்கான மரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய மேசன் ஃபாரஸ்ட் பயங்கரமா இருக்கு, வியஷ்டி. கலெக்ஷன் கலெக்டிவா இருந்தா வியஷ்டி. வனம் எனல் சமஷ்டி பேதம். சரங்கன் தாவரங்கள் பேத தனியுடல் வெட்டி என்பர். எல்லா ஜீவராசிகள்லாம் தனித்தனியா உடல் வச்சிருக்க. சரங்கன் தாவரங்கள் பேத தனி உடல், எல்லாருக்கும் தனித்தனி உடலா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாம் வியஷ்டி, தனித்தனி தேகங்கள், எல்லாரும் வியஷ்டி, தனித்தனியா இருக்கும். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பது, எல்லா தேகங்களும் உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா சமஷ்டின்னு பேர். ஒரு இண்டிவிஜுவல் தேகம் எடுத்தா வியஷ்டி, எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றா எடுத்தால் அது சமஷ்டி. இறங்கிய பல ஜீவருக்கும் ஈஸ்வருக்கும் பேதம் இதுவே, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இதுதான் சொல்ற. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப இங்க வாங்க, திருப்பி இதே படம் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. இப்பதான் பார்த்தோம், ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப இங்க பாருங்க, இதை விட்டுருங்க, சமுத்திரத்தை விட்டு. இது தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி, இந்த ஒரு தண்ணி, ஒரு பாத்திரம், ஒரு தண்ணீர். இந்த பாத்திரம் வந்து உடல், ஸ்தாவர உடல், ஜங்க உடல், சுர நர எல்லா உடல்களும் இது வச்சுங்க. ஓகேவா? எல்லா உடல் இருக்கு. இந்த உடல்கள் எல்லாம் கோடிக்கணக்கான உடல்கள், எண்ணற்ற உடல்கள் இருக்கா? இந்த உடல் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கா? அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ளுக்குள்ள வாட்டர் இருக்கா? இப்ப சொல்றாரு, இந்த ஒரே ஒரு உடல், ஒரே ஒரு அவித்யை, ஒரே ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இது மட்டும் எடுத்தா ஒரு ஜீவன்னு பேர். உலகத்துல சிருஷ்டி பண்ணப்பட்ட எல்லா தேகங்களையும் ஒன்னாக போட்டால் அது விராட்டு. எல்லா இந்த பாத்திரத்துக்கு தண்ணீரை ஒன்னா போட்டால் அது சமுத்திரமா மாறிடும். எல்லா ரிஃப்ளெக்ஷனையும் ஒன்னா போட்டா அது வந்து ஒரு கலெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். அப்ப தனியா இருக்கும்போது ஜீவன், இது எல்லா ஜீவர்களையும் ஒன்னாக கொண்டு போட்டால் விராட்டாக மாறிவிடும், ஹிரண்ய கர்ப்பனாக மாறிவிடும், ஈஸ்வரனாக மாறிவிடும். அவ்வளவுதான். தனியா இருக்கும்போது ஜீவன், அவன் கலெக்டிவ், எல்லா கலெக்டிவ் ஃபார்ம்ஸ் விராட், கலெக்டிவ் அவித்யா மாயா. மாயான்றது என்ன? எல்லா அவித்தியும் ஒன்னா போட்டு கொண்டு வந்தோம்னா மாயைன்னு பேர். அந்த மாயிலிருந்து ஒரு பகுதி எடுத்துனா அவித்யன்னு பேரும். அப்ப சமஷ்டி ஸ்தூல தேகங்கள் விராட்டு, சமஷ்டி சூக்ஷ்ம தேகங்கள் ஹிரண்ய கர்ப்ப, சமஷ்டி காரண சரீரம் மாயா. அவ்வளவுதான். இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, முடிஞ்சு போச்சு. நீங்க தனித்தனியா பிரிச்சு, இப்ப இவனுக்கு ஈஸ்வரனுக்கு இது வந்து ஸ்தூல தேகம் விராட்டு, ஈஸ்வரனுக்கு சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பம், ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் ஈஸ்வரன், பிரம்மத்து காரண சரீரம் ஈஸ்வரன், இப்படி படிக்கிறத விட இங்க வாங்க, கோடிக்கணக்கான சரீரங்கள்லாம் ஒன்னா போட்டால் அதுதான் ஈஸ்வரனுக்கு ஸ்தூல தேகம். கோடிக்கணக்கான ஜீவர்களுடைய சூக்ஷ்ம தேகங்களை ஒன்னா சேர்ந்தா ஈஸ்வரனுக்கு ஹிரண்ய கர்ப்பம்.
எண்ணற்ற ஜீவர்களுடைய காரண சரீரங்கள்லாம் ஒன்னா சேர்த்தா, அது அவித்தியெல்லாம் ஒன்னா சேர்த்தா அதான் மாயை. தனியா இருந்த வியஷ்டி எல்லாத்தையும் சேர்த்தா சமஷ்டி. இதுதான் இது, இதுதான் இது. ஆனால் சிங்களா இருக்கிறதுனால அந்த பேதம் தெரியுது. சமுத்திரம் வேற, டம்ளர்ல இருக்கிற தண்ணி வேற, வேற வேறதான். ஆனா எல்லா டம்ளர் தண்ணியும் ஒன்னா சேர்த்து சமுத்திரம் மாறிவிடுது. ஓகேவா? சமஷ்டி வெஷ்டியில தான் அது பேதமே தவிர மற்றபடி பேதம் இல்லை. ஓகே, மாயை அவித்யை, இவனுக்கு ஈஸ்வரனுக்கு ஈசன், இரண்ய கர்ப்பன், விராட், இவன் தான் இவன். இவன் எல்லாம் ஒன்னா சேர்த்தா, கோடிக்கணக்கானவனை ஒன்னா சேர்த்தா அவன் இவனா மாறிடுவான். அவ்வளவுதான். சமஷ்டின்னு வந்தா இந்த கான்செப்ட், வெஷ்டின்னு வந்தா இந்த கான்செப்ட். அவ்வளவுதான். சமஷ்டி வெஷ்டி முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் ஓவர். புரிஞ்சு இருக்கணும் எல்லாரும். முடிஞ்சு போச்சு. அவ்வளவு முடிஞ்சிருக்கு. வேலை ஓவர். இது என்ன? ஸ்தூல தேகம். இது என்ன? சூக்ஷ்ம தேகம். இது என்ன? காரணது. அப்ப இது ஸ்தூலமா இருக்கக்கூடிய அத்தியாரோபம், சூக்ஷ்மா இருக்கக்கூடிய அத்தியாரோபம், இது காரணமா இருக்கக்கூடிய அத்தியாரோபம். 3 விதமான லேயர்ஸ் ஆஃப் அத்தியாரோபம். இது எல்லாத்தையும் நம்ம எடுக்க 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 இதெல்லாம் பிரிச்சு எடுக்க உடனே நம்ம போய் மெர்ஜ் ஆயிடும். இந்த பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேரு அபவாதம்னு பேரு. அவ்வளவு. ஓகே, இப்ப என்னென்ன படிச்சான? ஈஸ்வரன்னா யாருன்னு படிச்சோம், ஜெகத்னா யாருன்னு படிச்சோம், ஜீவன்னா யாருன்னு படிச்சிட்டோம். முடிஞ்சு போச்சு. எல்லாமே இன்க்ளூடட். அண்ட பிரம்மாண்டம் எப்படி உருவாச்சு? பஞ்சீகரணம். பஞ்சீகரணம்னா என்ன? பிக்னிக்ல 5 பேர் சாப்பிட்டோமே, அதான் பஞ்சீகரணம். முடிஞ்சு போச்சு. சிருஷ்டி எப்படி? ஆகாசம் அப்படியே பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, பஞ்ச பிராணன். அவ்வளவு. சூக்ஷ்ம சிருஷ்டி ஓவர். ஸ்தூல சிருஷ்டி பஞ்சீகரணம். அப்ப மூலமான சிருஷ்டி எதுன்னா அந்த பிரம்மம் மாயையில பட்ட உடனே ஈஸ்வரனா மாறிச்சு. அந்த பிரம்மம் அஜ்ஞானத்துல பட்ட உடனே ஜீவனா மாறிடுது. ஜீவனுக்கு 3 தேகங்கள் உண்டு, ஈஸ்வரனுக்கும் 3 தேகங்கள் உண்டு. இவனுக்கு என்னென்னலாம் உண்டு, அவனுக்கு இவனுக்குலாம் உண்டு. எது இங்க இருக்கு, எது இங்க இருக்கு, அது அங்கேயும் இருக்கு. 2 பேரும் ஈக்குவலா இருக்கு. இது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால வெஷ்டி, இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதுனால சமஷ்டி. சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஒன்னா இருந்தா மரம், நிறைய இருந்தா வனம். அவ்வளவுதான். மரத்துக்கும் வனத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. அது அமௌண்ட்ல, குவான்டிட்டியில கம்மியா இருக்கிறதுனால டிஃபரன்ஸ். இந்த எல்லா குவான்டிட்டியும் ஒன்னா சேர்த்தா அதுதான் ஈஸ்வரனா போறான், இரண்ய கர்ப்பனா போறான், விராட்டா போறான். இந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? வெஷ்டி சமஷ்டின்ற கான்செப்ட்ல தான் 2 பேரும் டிஃபரெண்ட் தவிர இதெல்லாம் ஒன்னா சேர்த்தா இவனா மாறிடும். இந்த சொன்னார்ல அபவாதம். இதுவரையும் அத்தியாரோபம் படிச்சான். என்ன அத்தியாரோபம்? ஸ்தூல, சூக்ஷ்ம, காரணம். இது 3மே இந்த பிரம்மத்தின் மீது ஏற்றப்பட்டது. அத்தியாரோபம் முடிஞ்சிருதா? இப்ப டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றதுக்காக இவ்வளவு படிச்சோம். அபவாத இலக்கணம். கற்பனை வந்தவாறு காட்டிடும். இதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டார். கற்பனை வந்தவாறு காட்டினோம். இதுவரை நான் சொன்னதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டார். எது? அண்ட பிரம்மாண்டம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், கர்மேந்திரிய, ஞானேந்திரிய, பஞ்சம் எல்லாம் கற்பனை சொல். கற்பனை அல்லது அத்தியாரோபம் அல்லது ஆரோபம். அத்தியாசம் அல்லது ஆரோபம், கற்பனை வந்தவாறு காட்டணும் சொல்லிட்டோம். காண்பை எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான். என்ன கோட்டுது? இது கோட்டுச்சு. காண்பன எல்லாம் கற்பனை போலும் என்று துணிந்தவன், அதை அனுபவிப்பான் எவனோ அவன் ஞானி. ஞானின எல்லாம் கல்பனைன்னு புரிந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானி. இதெல்லாம் கற்பனை எப்படி புரிந்து கொண்டான்? இந்த சிருஷ்டினா என்ன, ஜீவன்னா யாரு, எல்லாத்தையும் படித்து அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அனுபவிப்பவன் ஞானி. காண்பனை எல்லாம் கற்பனை என்று துணிந்தவன் ஞானி ஆவான். அழகான லைன். செற்புதை மழைக்காலம். செற்புதைன்னு நல்ல டார்க் கிளவுட்ஸ், கார்மேகங்கள். மழைக்காலம் போய், இந்த மழைக்காலம் நல்ல டார்க் மேகங்கள், மழைக்காலம் போய் தீர்ந்து போச்சு. தெளிந்த ஆகாசம் போல ஒரு வெள்ளை கடல்ல வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு மேகம் கூட இல்லை. எல்லா மேகங்களும் போய் தெளிந்த ஆகாசம் போல் அற்புத முக்தி சேரும் அபவாதம் வழியும் கேளா. ஆகாசம் போல கூட அற்புதமான முக்தியை சேருகின்ற அபவாத வழியை நான் சொல்கின்றேன் கேள்ன்ற.
கார்மேகங்கள் இல்லாத வெண்மேகங்கள் இல்லாத ஆகாசம் எப்படி தெளிந்து இருக்கிறதோ அப்படிப்பட்ட முக்தி நிலையை அடைவதற்கு உண்டான அபவாதம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. அதை சொல்கின்றேன்னு கேளு. அது ரொம்ப ஈஸி. இது சிருஷ்டி தான் கஷ்டம், அதை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளா சொல்ற, ரொம்ப சிம்பிளா. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அபவாதம் தெளிந்த அபவாதம் கார் முடிஞ்சு போச்சு. அபவாதம் ஓவர். ஒரே ஸ்லோகத்துல ஞானம் வந்துடுது. சிருஷ்டிக்கு இவ்வளவு பாடல்ல படிச்சோம். இங்க சொல்ல அரவு என்று கயிறு என்றார் போல, பாம்பு இல்ல இது கயிறு, முடிஞ்சு போச்சு. பாம்பு டெலீட் பண்ணிட்டோம். பாம்பு அல்ல கயிறு. ஆள் என்று தறி என்றார் போல, இது ஒரு மனுஷன் இல்ல, இது ஒரு மரம், முடிஞ்சு போச்சு. குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு. குறவன் சொல் அப்படின்னு சொல்லும் போது ஆப்த வாக்கியம், குருமார்களுடைய வாக்கியங்கள். அப்புறம் என்ன? நூல் ஒளி, சாஸ்திரத்தினுடைய அறிவு, சாஸ்திர ஞானம், குரு உபதேசம். இவற்றை கொண்டு, இவைகளை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று. புறம்னா நம்முடைய பஞ்சபூதம், இந்த நவத்வாரபுரி. இந்த தேகம் நான் அல்ல, புவனம் அண்ட பிரம்மாண்டமும் என்னுடைய அல்ல, நான் அல்ல, பூதங்கள் ஐந்தும் அல்ல. புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று. ஞானத்திறம் எனும் பிரமம் எனும் ஞானத்திறம், ஞானத்தினுடைய ஒரு பலத்தால பிரமம் என்று தெளிவதே அபவாதம். நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று எவன் அறிந்து கொண்டானோ அதுக்கு பேர் அபவாதம்னு பேர். இதெல்லாம் தள்ளிட்டு அபவாதம்னா தள்ளுறது தானே. இந்த தேகம் நான் அல்ல, இந்த தேகம்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரிய, பஞ்ச கர்மேந்திரிய, மனசு புத்தி தானே தேகம். புறம் நான் என்று, முடிஞ்சு போச்சு. புவனம் நான் என்று, பஞ்சமகாபூதங்களுடைய பஞ்சிகன் புவனம் நான் என்று. இதுக்கெல்லாம் காரணமாக கூட பஞ்சபூதங்களும் நான் என்று. புறம் அன்று புவனம் அன்று பூதங்கள் என்று எல்லாத்தையும் டெலீட் பண்ணா வருது அபவாதம். ஏன்னா மேல ஆரோபணம் பண்ணது டெலீட் பண்ண அபவாதம். அபவாதம் செய்து பிரம்மம் நானே என்று தெளிவதே அபவாதம். நானே பிரம்மம்னு தெரிந்து கொண்டு, இதுக்கு பேர் தான் அபவாதம் பேரு. இன்ட்ரெஸ்டிங் கன்க்ளூஷன். முடிஞ்சு போச்சு. எதை போல என்ன? அரவு என்று கயிறு, ஆள் என்று தறி. இது பாம்பு இல்ல கயிறு, இது மனிதன் அல்ல மரம் அப்படின்னு எப்படி தெளிகிறதோ அதை போல நான் பிரம்மம்னு தெளிந்தது பேர் அபவாதம்னு பேர். முடிஞ்சது. படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். காரியம் காரணம் ரெண்டு ஒண்ணுதான். If you remove cause, there will not be effect in our Gurudev. Effect is none other than the cause is another form. அழகா சொல்லுவார் the logic of spirituality. The last effect is none other than cause in another form. If you remove effect, cause will be removed. Simple. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாம் படமும் நூலும். படம்னா துணி, துணியும் நூலும் போல, பணியும் பொண்ணும் போல. பொண்ணுன்னா பணினா இந்த நகையும் பொண்ணும், கடமும் மண்ணும், பானையும் மண்ணும் போல. ரெண்டும் இதுதான். அதுதான் அப்படி மிக்ஸ். காரண காரியம், ஒன்றாம் காரண காரியங்கள். இதுதான் அப்படி மாறி இருக்கிறது. பொண்ணுதான் நகையா மாறி இருக்கிறது, மண்ணுதான் குடமா மாறி இருக்கிறது, நூல் தான் படமா மாறி இருக்கிறது. ரெண்டு பகுதி ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஒன்றாம் காரண காரியங்கள். உடல் முதல் சுபாவம் ஈரா. உடல் முதல்னா ஸ்தூல தேகம் முடிந்து சுபாவம். தேகேந்திரிய மனோபுத்தி பிரகிருதி. தேகே இந்திரிய மனோபுத்தி பிரகிருதிபிய விலக்ஷணம். தத்வித்தி சாட்சணம். அப்ப உடல் முதல்னா ஸ்தூல தேகத்துல இருந்து நம்முடைய சுபாவம் அஜ்ஞானம் வரையும், நேச்சர் வரையும் ஈரா. தேகே இந்திரிய மனோபுத்தி பிரகிருதி இது வரையும். அப்போ ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மம் வரையும் ஒன்று ஈரா. ஒன்றில் ஒன்று உதித்தவாறே. எப்படி இது உதித்ததோ? எப்படி உதித்ததுன்னா அஜ்ஞானம், அந்த மாய, ஆகாசம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி, அப்புறம் பஞ்ச ஞானேந்திரிய, பஞ்ச கர்மேந்திரிய, பஞ்ச பிராணன், மனோபுத்தி, இப்படிலாம் விரிவாடிச்சு பாருங்க. ஒன்றில் ஒன்று உதித்தவாறே எப்படி அப்படியே வந்ததோ அதே போல அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். டூயிங் அன்டூயிங். எப்படி நம்ம அப்படி பிரிச்சோமோ அதே போல இது ஃபோல்டு, எப்படி அன்ஃபோல்டு பண்ணோம் அதே டைரக்ஷன்ல அன்ஃபோல்டு பண்ணுது. ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி. இது இல்ல. இப்ப நாகம் தேகா, நாகம் இந்திரியாணி, நாகம் மனஹா, நாகம் புத்தி, நாகம் பூர்வ ஜென்ம வாசனா, நாகம் அஜ்ஞான், அப்படியே போறது பாருங்க. எதிலிருந்து விரிவடைந்ததோ அதே போல பேக் சைட்ல போயிட்டே இருக்கும்.
அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாதம் உபாயம். இதுதான் அபவாத உபாயம்னு பேரு. எப்படி நீ வெளியில வந்து அப்படியே உள்ள போன்ற, எப்படி சிருஷ்டி கிரமமா இருந்தா அதே போல ஃபோல்டு பண்ணிக்க திரும்ப ஒன்று. இந்த யோகாவுக்கு மேட்டு கொண்டு போகும். என்ன யோகா, எந்த ஆசனம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பத்மாசனம், சிரசாசனம், ஐயோ செத்து போயிடும். எந்த ஆசனம்? சவாசனம். ரொம்ப நேரம் பண்ணணும் சவாசனம். இல்ல இந்த இது இப்படி பிரிக்கிற பாரு, அது அழகா போட்டு அது இப்படி பெரிய என்னமோ ஒரு கேம்ஸுக்கு போற மாதிரி இப்படி பின்னாடி மாட்டு ஒரு ஸ்டைல. சவாசனத்துக்கு இவ்வளவு ஸ்டைல். அதை கொண்டு போய் விடாது, ஃபோல்டு அன்ஃபோல்டு பண்ண அப்படியே உருட்டு ஓடுது, அது உருண்டு ஓடுது. வேற எல்லாம் முடிச்சோம், சவாசனம் முடிச்சோன்னா அது சுருட்டுறோம். எப்படி அதை பிரிச்சோமோ அப்படியே சுருட்டுறோம். ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி, எப்படி இது உதித்ததோ அப்படியே திரும்ப ரிவர்ஸ் டைரக்ஷன். இதுக்கு பேரு அபவாதம்னு பேர், உபாயம். ஓகேவா? அப்ப அத்தியாரோபம்னா சூப்பர் இம்போசிஷன், அபவாதம் டி சூப்பர் இம்போசிஷன். இந்த விஷயத்த திருமந்திரத்துல 2 பாடல், திருமந்திரம் திருமூரலார் இயற்றப்பட்ட ஒரு 3000 பாட்டு. அவர் வந்து நாயன்மார்கள் ஒருத்தர், 63 நாயன்மார்கள் ஒரு திருமூலர் 3000 பாட்டு எழுதார். கைலாசிலிருந்து வந்த மகாத்மா அவர். ரொம்ப அழகான பாட்டு. தமிழ்ல மட்டும்தான் அது படிக்க முடியாது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. பண்ணா நல்லா இருக்காது இந்த வார்த்தைகள். அப்படி இங்க பாருங்க, பொன்னை மறைத்தது பொன்மணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்மணி பூடனமே. இந்த பூஷணங்கள் இருக்குல்ல, பேங்கிள்ஸ் நக்கிள்ஸ் எல்லாம் வரும். அவங்க போன டிசைனை பார்ப்பாங்க, இது இப்படி எல்லா வேலைப்பாடுகள்லாம் பார்ப்பாங்க. அந்த நகைகள் பொன்னை மறைத்தது பொன்மணி பூடனம். அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்தோம்னா கோல்டு கண்ணுல இருந்து மறைஞ்சிடும். பொன்னை மறைத்து கோல்டை மறைச்சது பொன்மணி பூடனம் ஆர்னமெண்ட். அந்த அழகை பார்த்தோம்னா கோல்டு கண்ணுல இருந்து மறைஞ்சிடும். பொன்னில் மறைந்தது பொன்மணி பூடனம். திருடன் வந்தான்னா அந்த டிசைன் எல்லாம் பார்க்க மாட்டான், இது எவ்வளவு தேரும் அவ்வளவு தேரும் போகும். திருடன் கண்ணுக்கு பொண்ணு மட்டுமா தோணும், கோல்டு. ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்னமெண்ட் மட்டும் பார்ப்பாங்க. அப்போ திருடன் வந்து பாக்குறேன், அப்படியே பாக்குறேன், எல்லாம் கோல்டா இருக்கா, எந்த டிசைனும் பார்க்க மாட்டான். அப்ப திருடனுடைய பார்வை எது? ஞான பார்வை. ஏன் ஒன்லி ஹி சீஸ் கோல்டு. பொன்னில் மறைந்தது பொன்மணி பூடனம். அந்த பூஷணங்கள் எல்லாம் அந்த கோல்டுல மறைஞ்சு போச்சு, டிசைன் எல்லாம். தன்னை மறைத்தன தன் கரணங்கள் தான், தன்னுடைய இந்திரியங்கள் கரணங்கள்லாம் தன்னை மறைத்திடுது. தன்னில் மறைந்தன தன் கரணங்களே, அந்த ஆத்மாவிடத்துல எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆத்மாவை மறைத்த கரணங்கள், ஆத்மாவிலே மறைந்த கரணங்கள். கரணங்களை கண்டால் ஆத்மாவை காண முடியாது, ஆத்மாவை கண்டால் கரணங்களை காண முடியாது. பொண்ணை கண்டால் அந்த அழகு தோணாது, அழகை கண்டால் பொண்ணு தோணாது. எவ்வளவு அழகான இது வந்து என்ன சூப்பர் இம்போசிஷன், டி சூப்பர் இம்போசிஷன் மெத்தடு. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. இன்னொரு இல்ல, ஒரு மரத்தால பண்ண யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. இந்த மரத்தை பார்க்கல, யானை இவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறோம், மரம் மறைஞ்சு போச்சு, இந்த உட்டு நமக்கு தெரியல. மரத்தில் மறைந்தது மாமத யானை. அசல் என்ன மரத்துல பண்ணது? மரத்தை பார்த்தோம்னா யானையை பார்க்க மாட்டோம். இது என்ன உட்டு? டீக் உட்டா, சாண்டல் உட்டா? அந்த உட்டை பார்க்கும்போது அந்த யானை கான்செப்ட் மறைஞ்சு போச்சு. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம். பரம்பொருள் பரத்தை மறைத்தன, பரம்பொருளை மறைத்தது பார்முதல் பூதம். பஞ்சபூதங்கள் அந்த பிரம்மத்தை மறைத்து விட்டது. பிரம்மத்தை கண்டால் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. பிரம்மத்திலே இந்த பூதங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்ப ஜகத்தை பார்க்கும்போது பிரம்மம் தோன்றாது, பிரம்மத்தை பார்க்கும்போது ஜெகத் தோன்றாது. இது வந்து வெளி உலகத்துக்கு, இது வந்து உள் உலகத்துக்கு. தன் கரணங்களேன்னு சொல்லும் போது ஆன்மா, தன் கரணங்களே சொல்லும் போது ஆன்ம திருஷ்டி, ஜெகத் சிருஷ்டிக்கு இந்த உதாரணம் ரொம்ப அழகானது. இது என்ன திருமூலர் சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னு இதுவரை நம்ம படிச்சோமே, அத்தியாரோப அபவாதம். இது ரொம்ப சிம்பிளா அழகா ஒரு 4 லைன் சொல்லிட்டு சரியான பொருந்தக்கூடிய இடம். அது தமிழ்ல தான் படிக்கணும், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எந்த டிரான்ஸ்லேஷனும் ஒத்து வராது. ஏன்னா அந்த பாருங்க, இதுல பொன்னை பொன்னை தன்னை தன்னில், பொன்னை பொன்னில் தன்னை தன்னில், மரத்தை மரத்தில் பரத்தை பரத்தில், மறைந்தது மறைந்தது மறைத்தன மறைத்தன, மறைந்தது மறைந்தது மறைத்தன மறைத்தன, மாமத மாமத பார்முதல் பார்முதல். ஈஸியா இருக்கு, அந்த ரித்தம் எவ்வளவு அழகா இருக்கு.
யானை யானை, பூதம் பூதம், பூடனம் போடனம், கரணங்கள். என்ன இது கன்ஸ்ட்ரக்ஷன்? இது என்ன மாதிரி ஒரு 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 அழகான பாடல் இது. சின்ன சின்ன குழந்தைங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன குழந்தைகளை விடுங்க, வயசானவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலான்ற. சின்ன குழந்தைல அது பவர் இருக்கு, மெமரி பவர். நமக்கே மெமரி பவர் இல்லாத போதே வச்சுக்கலாம். அழகு. ஓகே, இதுவரை நம்ம அப்பவா அத்தியாரோபம்னு பார்த்தோம். 3 விதமான அத்தியாரோபம். காரண அத்தியாரோபம், சூக்ஷ்ம அத்தியாரோபம், ஸ்தூல அத்தியாரோபம். அந்த அத்தியாரோபத்தை எப்படி விளக்குவது அப்படின்னா, எப்படி தோன்றியதோ அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போறோம்னு சொன்னார். அப்படியே ஒன்றை ஒன்றை எப்படி உதித்தவாறே அதில் அடக்கி அபவாதம் செய்யணும். இது பாம்பு இல்ல கயிறு, இது ஆள் இல்ல இது மரம் அப்படின்னு எப்படி உண்மையை தெரிந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி உண்மையை தெரிந்து கொள்வதற்கு பேரு அபவாதம்னு பேரு. அப்ப நான் நரன் இல்ல, நான் இந்த புறம் இல்லை, புவனங்கள் இல்லை, பூதங்கள் இல்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்றது அபவாதம். படிக்கிறதுக்காக சிருஷ்டி. இந்த சிருஷ்டி அத்தியாரோபம், டெலீட் பண்றது அபவாதம். அத்தியாரோபம் அபவாதம் கான்செப்ட் நம்ம படிச்சோம் இது வரையும் 5 நாட்கள்ல. மேல இருக்கிற விஷயத்த நம்ம அடுத்து எப்போ நமக்கு முடியுமோ அப்போ படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.